அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு வழங்கும் ஆசிரியர் தகுதித் தேர்விற்கான கட்டணமில்லா இணையதள வகுப்பு. இதில் நமக்கு 6, 7, 8 வகுப்புகளுக்கான கடித பாடத்திற்கான வடிவியல் கருத்துக்களை வழங்க இருப்பவர் கோவை மாவட்டம் சர்க்கார் சாமக்குளம் ஒன்றியம் நேருநகர் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளியின் கணித பட்டதாரி ஆசிரியர் திருமதி பகவதி அரசி அவர்கள். அவர் இதுவரை நமக்காக 6, 7, 8 வகுப்புகளுக்கான கணித பாடத்தின் வடிவியல் பகுதிகளை வழங்கி கொண்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியை இன்று வழங்குகிறார். நாம் வகுப்பில் இணைந்து அதன் கருத்துக்களை உள்வாங்கி பயன்பெறுவோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் டியூபர் சேனல் மூலமாக தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு நடத்துகின்ற காணொளி வழி காட்சிகள் கிளாஸஸ் பார்த்துட்ருக்கீங்க. இதற்கு வகுப்பு எடுப்பதற்காக வாய்ப்பு வழங்கிய நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் தமிழ் டியூபர் சேனலினுடைய தொழில்நுட்ப குழு மற்றும் அட்மின் குழு அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம கிளாஸுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது 7th ஸ்டாண்டர்டில் 2nd டேர்மில் வரக்கூடிய 4th சாப்டர் ஜாமெண்ட்ரி பார்க்க போகிறோம். அது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த முக்கோணங்கள் சார்ந்து, அதாவது ட்ரையாங்கிள் சார்ந்து தான் எல்லாமே இருக்குது. அதை லைனாக 1 by 1 பார்க்கலாம். இப்போ ஒரு முக்கோணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், 3 பக்கங்களால் அடைப்பட்ட மூடிய தள வடிவம், அதாவது பிளேன் ஃபிகர். இட்ஸ் அ க்ளோஸ்டு ஜியோமெட்ரிக்கல் பிளேன் ஃபிகர் ஃபார்ம்டு பை 3 லைன் செக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் 3 கோட்டு துண்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏபி, பிசி, சிஏ, இது பக்கங்கள் அப்படின்னு சொல்கிறோம், முக்கோணத்தினுடைய பக்கங்கள். இதில் பார்த்திங்கன்னா கோணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 3 பக்கங்கள் இருக்குது. ஏபி, பிசி, இது ஃபர்ஸ்ட் சைடு, இது செகண்ட் சைடு, இது தேர்ட் சைடு. இதில் ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி அப்படிங்கிற 3 கோணங்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசி இந்த 3 என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சிகள்னு சொல்கிறோம், வேர்டிசஸ் அப்படின்னு சொல்கிறோம், வேர்டெக்ஸ். ஓகேங்களா? அப்போ 3 பக்கங்கள், 3 கோணங்கள், 3 உச்சி புள்ளிகளை கொண்டது இந்த முக்கோணம் அப்படின்னு படிக்கிறோம். இப்போ இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வருது. அந்த ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் என்னென்னு பார்க்கலாம். ஒரு முக்கோணமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது என்னென்ன கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம முக்கோணத்தினுடைய வகைகள் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இப்போ இந்த முக்கோணத்தின் வகைகளை 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று பக்கங்களை ஒட்டிய வகைகள், கோணங்களை ஒட்டிய வகைகள். அதாவது எப்படின்னா டிபெண்டிங் ஆன் சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம டிபெண்டிங் ஆன் சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ், இது பக்கங்கள், இது பார்த்தீங்கன்னா கோணங்களை ஒட்டிய வகைகள், ஆங்கிள்ஸ். டிபெண்டிங் ஆன் ஆங்கிள்ஸ் எத்தனை அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் 3 வகைகள் சொல்கிறாங்க. டிபெண்டிங் ஆன் சைட்ஸ் 3 வகைகள் இருக்குது. 3 types we are having. இது ஃபர்ஸ்ட் டைப் சமபக்க முக்கோணம், இது செகண்ட் டைப் இருசமபக்க முக்கோணம், 3வது அசமபக்க முக்கோணம்ங்கிறது 3வது வகை. இந்த சமபக்க முக்கோணம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்றோம்னா ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்றோம். ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள். ஸோ நம்ம இப்போ ட்ரையாங்கிள் அப்படின்னு போட்டாலும் அதை படிக்கும்போது அப்படியே ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னு படிச்சுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அசமபக்க முக்கோணம், அதாவது ஸ்கெலீன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இதே இப்போ இதுக்கு என்ன டைப்ஸ்னுடைய அதனுடைய என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல பிக்சர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த 2 கோடு போட்டிருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா 3 பக்கங்களுமே சம அளவு. இது 3 சென்டிமீட்டர்னா இதுவும் 3ஆக இருக்கும், இதுவும் 3ஆக இருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா இந்த 2 பார்க்கும்போது இது 2 மட்டும் சமமாக போட்டு காட்டியிருக்காங்க, 3வது பக்கம் போடல. இப்போ 2 பக்கங்கள் சமமாக இருக்குன்னு சொல்லியாச்சு. 3வது பார்த்தீங்கன்னா இது அசமபக்க முக்கோணம். இந்த பிக்சர்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் சைட்ஸ். அப்போ இதிலிருந்து என்ன சொல்கிறோம்னா சமபக்க முக்கோணம்னா ஒரு முக்கோணத்தினுடைய 3 பக்க அளவுகளுமே சமமெனில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 சென்டிமீட்டர்னா 3மே என்னவா தான் இருக்கணும், 4 சென்டிமீட்டராக தான் இருக்கணும். இப்போ இது அதை என்னன்னு சொல்கிறோம், 3 பக்க அளவுகளும் சமமெனில் அம்முக்கோணம் சமபக்க முக்கோணம். If all the sides are equal, then it is an equilateral triangle. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இருசமபக்க முக்கோணம். அதாவது ஒரு முக்கோணத்தினுடைய ஏதேனும் 2 பக்கங்கள் சமமெனில் அம்முக்கோணம் இருசமபக்க முக்கோணம், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இஃப் இட் இஸ் 3 சென்டிமீட்டர் ஹியர் அண்ட் திஸ் ஒன் இஸ் 3 சென்டிமீட்டர் அப்படின்னா இது வேற டிஃப்ரெண்ட் சைடாக இருக்கும்.
அளவா இருக்கும். அப்ப என்னன்னு சொல்லுவோம்னா இதை வந்து ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் சொல்றோம். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க, ஸ்கெலீன் ட்ரையாங்கிள். இந்த ஸ்கெலீன் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து 3 சென்டிமீட்டர், இது ஒரு 4 சென்டிமீட்டர், இது ஒரு 5 சென்டிமீட்டர். இப்போ இந்த 3 அளவுகளுமே டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப என்னன்னு சொல்றோம், அசமவக்க முக்கோணம், ஸ்கெலீன் ட்ரையாங்கிள். இஃப் ஆல் த சைட்ஸ் ஆர் நாட் ஈக்குவல் தென் இட் இஸ் a ஸ்கெலீன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்க்கும்போது ஸ்கெலீன் ட்ரை, அப்போ இந்த 3 வந்து எதை பொறுத்து சொல்கிறோம், சைட்ஸ், பேஸ்ட் ஆன் சைட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் ஆங்கிள்ஸை பொறுத்துமே வந்து 3 வெரைட்டியாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தோம்னா குறுங்கோண முக்கோணம், அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம் எதெல்லாம் வந்து குறுங்கோணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள், செங்கோண முக்கோணம் ரெண்டாவது, அதாவது ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம்னா ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். தேர்ட் ஒன் வந்து விரிகோண முக்கோணம், அதாவது அப்டியூஸ் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். தேர்ட் டைப் அப்டியூஸ் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். இப்போ இது கான்செப்ட் படி ஒரு முக்கோணத்தினுடைய 3 கோணங்களும் குறுங்கோணங்கள் எனில், அதாவது லெஸ் தேன் 90 டிகிரியா ஒவ்வொரு கோணம் இருந்துச்சுன்னா அது வந்து குறுங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணம்னா ஒரு முக்கோணத்தின் ஏதேனும் ஒரு கோணம் செங்கோணம் எனில், அதாவது ஒரு கோண அளவு மட்டும் 90 டிகிரியா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அதை வந்து செங்கோண முக்கோணம் அல்லது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்றோம். விரிகோண முக்கோணம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 2 கோணங்கள் வந்து அதுல ஆட்டோமேட்டிக்கா குறுங்கோணங்களா இருக்கும். 3வது கோண அளவு என்னவா இருக்கணும்னா விரிகோணமா இருக்கணும். இப்போ ஒரு முக்கோணத்தின் ஏதேனும் ஒரு கோணம் விரிகோணம் எனில், விரிகோணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆங்கிள் should be 90 டிகிரி, greater than 90 இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்ம ஒரு 110 டிகிரின்னு வச்சிட்டோம்னா 110 டிகிரி பிளஸ் திஸ் ஒன் as 40, this is 30 அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு விரிகோண முக்கோணம் நம்ம சொல்லுவோம். இது இங்க 90 டிகிரியா வந்து இந்த கோணம் இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா இது ஒரு 40 டிகிரி, இது ஒரு 50 டிகிரின்னு இருந்துச்சுன்னா இது என்னன்னு சொல்றோம்னா இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம். இதுல பார்த்தோம்னா நம்ம ஒரு இது 60 டிகிரி, இது ஒரு 50 டிகிரி, இது ஒரு 70 டிகிரி இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா இதை வந்து ஒரு குறுங்கோண முக்கோணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ஸோ டிபெண்டிங் அப்பான் த சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் we are differentiating, we are explaining the types of triangles like this. அடுத்தது என்ன கான்செப்ட் பார்க்குறோம்னா முக்கோண சமனின்மை. அதாவது முக்கோண சமனின்மை அப்படிங்கிறது என்னன்னா ட்ரையாங்கிள் இன்ஈக்வாலிட்டி ப்ராப்பர்ட்டி. இந்த ட்ரையாங்கிள் இன்ஈக்வாலிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு எப்போ வந்து நம்ம வந்து ஒரு முக்கோணத்தை அமைக்க முடியும், இப்போ வந்து எந்த அளவு இருந்தாலும் நம்ம முக்கோணம் வந்து வரைய முடியுமா அல்லது அந்த ஒரு முக்கோண ஷேப்ல நம்ம கட் பண்ண முடியுமானா கண்டிப்பா பண்ண முடியாது. 2 கண்டிஷன் இருக்குது. அதுல வந்து முக்கியமானது இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ட்ரையாங்கிள் இன்ஈக்வாலிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த படம் பாருங்க, ஏபி 3 முக்கோணங்கள் கொடுத்துருக்காங்க. இதுல இந்த ஃபர்ஸ்ட் முக்கோணத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம், குறுங்கோண முக்கோணம். ஏதாவது ஒரு முக்கோணத்தை வச்சுட்டு நம்ம பேச முடியும். இதுல ஏதோ ஒன்றை வச்சுட்டு நம்ம வந்து இப்படி சொல்லலாம். இது பாருங்க, இந்த எல்லோ கலர் இந்த ட்ரையாங்கிளை மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இந்த முக்கோணத்துல நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்துட்டு நம்ம இந்த வெர்டெக்ஸ் இருக்குங்க இல்லைங்களா, வெர்டிசஸை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா ஏபிசி. இதுதான் வந்து நம்மளுக்கு முக்கோணம். இந்த முக்கோணத்துல இது பார்க்கும்போது இந்த ஏ அப்படிங்கிறது இது ஏபிசி அப்படிங்கிற முக்கோணம் ஆக்சுவலாக வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு கொடுத்துருக்கிறதுக்கு தகுந்தாப்படி நம்ம வந்து நேம் எடுத்துக்கலாம். எப்படி அப்படின்னா அதாவது ஏங்கிற பக்கத்துக்கு, அதாவது இங்கே ஏங்கிற சைடு போட்டிருக்கு இல்லைங்களா, அப்போ இதை வந்து கேபிட்டல் ஏன்னு வச்சுக்கிறோம், இதை வந்து கேபிட்டல் பி, இதை கேபிட்டல் சி, எப்படி வேணாலும் நம்ம நேம் பண்ணலாம். அதாவது நேமிங் அந்த ஏபிசி ஆல்பபெட்ஸ் போடும்போது எப்படி இருக்கணும், இட் சுட் பி இன் த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அந்த ஆல்பபெட்ஸ் இந்த ஆர்டரில் தான் நம்ம போடுவோம். அது போடும்போது பார்த்தீங்கன்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் போடும்போது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நேம் பண்ணிங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்தது இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த ஏங்கிற கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கத்தை ஸ்மால் ஏன்னு எடுத்திருக்கோம். இது எப்போவுமே பார்க்கும்போது இந்த ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சின்னு டினோட் பண்ணியிருக்கோம். இது ஏன் அப்படி பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கேபிட்டல் ஆல்பபெட்ஸ்லையும் பக்கங்களினுடைய நீளங்களை நம்ம எப்படி குறிப்போம்னா ஸ்மால் ஆல்பபெட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி எடுத்திருக்கோம்னா ஏங்கிற கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கத்தை ஸ்மால் ஏனும், பிங்கிற ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சைடு ஸ்மால் பீனும், சிக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஸ்மால் சின்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ இதுல அதாவது நம்மளுடைய இந்த இதுபடி எப்படி இருக்குன்னா பிசி அப்படிங்கிறது ஏ, அடுத்தது சிஏ அப்படிங்கிறது லென்த் ஆஃப் திஸ் லைன் செக்மெண்ட், சிஏ அப்படிங்கிறது பி, தென் ஏபி இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். சப்போஸ் நீங்க இது சென்டிமீட்டர் எடுத்தோம்னா ஏ சென்டிமீட்டர்,
B சென்டிமீட்டர் அண்ட் C சென்டிமீட்டர். ஓகேங்களா? இப்போ இதில் என்ன கண்டிஷன்னா இந்த முக்கோணத்தின் சமனின்மை ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசியில் நம்மளுக்கு வந்து 3 ப்ராப்பர்ட்டிஸ் சொல்கிறாங்க. ஒன்று வந்து என்னென்னு பார்த்தோம்னா A + 3 கண்டிஷன், ப்ராப்பர்ட்டிங்கிறத விட கண்டிஷன் A + B should be greater than C. The second one is B + C should be greater than A, and the third one is C + A should be greater than B. ஓகேங்களா? இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு முக்கோணத்தின் ஏதேனும் இரு பக்கங்களின் கூடுதல் மூன்றாவது பக்கத்தை விட எப்படி இருக்கணும், அதிகமாக இருக்கணுங்கிறதா ப்ராப்பர்ட்டியே. If the sum of any two sides of a triangle should be greater than the third side. The sum of any two sides of a triangle should be greater than the third side. அப்போ இப்போ பார்க்கும்போது A + B greater than C இருக்கணும், B + C greater than A இருக்கணும், C + Aங்கிறது greater than B இருக்கணும். அப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Aக்கு பதிலாக 3ன்னு எடுத்துக்கலாம், Bக்கு பதிலாக 4 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம், Cக்கு பதிலாக 5 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். இப்போ ஆட் பண்ணி பாருங்க. இப்போ A + Bக்கு பதிலாக நம்ம ஆட் பண்ணும்போது 3 + 4 7. 7 is greater than the third side is 5. வந்துருச்சுங்களா? அப்போ 7ங்கிறது கண்டிப்பாக 5 விட பெருசு தான். மூணாவது B + C ஆட் பண்ணுறோம். 5 + 9. 5 + 4 is 9. 9 is greater than 3. செகண்ட் கண்டிஷனும் நம்மளுக்கு வந்துருச்சு, ட்ரூ ஆயிடுச்சு. தேர்ட் கண்டிஷன் ஆட் பண்ணுறோம். C + A is 8. 8 is greater than 4. அப்போ என்ன தெரிஞ்சிச்சுன்னா இப்போ நம்ம சப்போஸ் 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பக்க அளவுகள் இந்த அளவில் ஒரு முக்கோணம் அமைக்க முடியும்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னா இந்த 3 கண்டிஷனையுமே இந்த 3 சைட்ஸ் என்ன ஆயிடுச்சு, சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சுன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? இப்போ இதை தான் வந்து நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி சொல்கிறோம்னா முக்கோண சமனின்மை விதி, ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ப்ராப்பர்ட்டி. ஒரு ட்ரைதீஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இந்த கான்செப்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொஞ்சம் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3 டேஷ் புள்ளிகளை இணைப்பதன் மூலம் ஒரு முக்கோணம் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இப்போ முக்கோணம் அப்படின்னாலே நம்ம என்ன படித்தோம், அது கண்டிப்பாக வந்து 3 முனை புள்ளிகள் இருக்கணும்னு படித்தோம். இப்போ அந்த புள்ளிகள் எப்படி வந்திருக்கு பாருங்க இந்த ட்ரையாங்கிளில். திஸ் இஸ் A, திஸ் இஸ் B, திஸ் இஸ் Cன்னு வச்சுட்டோம்னா இந்த 2 லைன் செக்மெண்ட்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல தான் அந்த புள்ளி எடுத்திருக்கோம். நம்ம அந்த புள்ளிகளை வந்து எப்படி இருக்கணும், அந்த புள்ளியில் அந்த 3 பாயிண்ட் எடுத்துட்டு அதை ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த 3 புள்ளிகளுமே ஒரே நேர்கோட்டில் இருக்குதானா கண்டிப்பாக இல்லை, வெவ்வேறு இடத்துல தான் அது கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ ABCன்னு 3 புள்ளி வச்சுட்டு இப்போ இதை ஜாயின் பண்ணுங்க, இது ஒரே நேர்கோட்டில் இருக்குது இந்த 3 புள்ளியுமே. அப்போ முக்கோணம் வந்திருக்கானா கண்டிப்பாக இல்லை. அப்போ வந்து நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்னா ஒரு மூடிய தள வடிவம்னு சொல்லியிருக்கிறோம். A triangle is a closed plane figure. அப்போ இதை வந்து நம்ம ட்ரையாங்கிள் சொல்ல முடியாது. அப்போ என்ன சொல்கிறோம்னா இந்த 3 புள்ளிகளும் எப்படி இருக்கணும்னா ஒரு கோடு அமையாத, லாஸ்ட் கிளாஸில் நம்ம பேசணும், ஒரு கோடு அமையாத, அதாவது 3 புள்ளிகளுமே வெவ்வேறு கோட்டில் இருக்கணும். அப்படின்னா இது என்ன சொல்கிறோம்னா நான் கொலினியராக இருக்கணும். அந்த பாயிண்ட் சுட் பி நான் கொலினியர். ஒரு கோடமையாத புள்ளிகளால் தான் ஒரு முக்கோணத்தை உருவாக்க முடியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு முக்கோணத்தில் எத்தனை முனைகள் இருக்கு? 3 முனைகள், 3 பக்கங்கள், 3 சைட்ஸ் அண்ட் 3 எட்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்தது ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்கள் சந்திக்கும் புள்ளியானது முக்கோணத்தின் டேஷ் என அறியப்படுகிறது. அதாவது இந்த சைடும் மீட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்றோம், அல்லது முனைப்புள்ளி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். முனைப்புள்ளி அல்லது வெர்டெக்ஸ், இது வந்து வெர்டெக்ஸ்னு சொல்றோம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. சமபக்க முக்கோணத்தின் ஒவ்வொரு கோண அளவும். இப்போ சமபக்க முக்கோணம்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். இதுல 3 பக்கங்கள் சமமும் போது அந்த கோணங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 கோணங்களும் சமமாக தான் இருக்கும். இப்போ 3 கோணம் சமமா இருக்கணும்னா அந்த கோண அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. ஏன் 60 டிகிரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அந்த ப்ராப்பர்ட்டி அடுத்து வருது, அதை நம்ம படிக்கும்போது எக்ஸ்பிளனேஷன் பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஜஸ்ட் அந்த கான்செப்ட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3மே என்ன அளவாக இருக்கணும், 60 டிகிரியாக தான் இருக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 29 டிகிரி, 65 டிகிரி, 86 டிகிரி அப்படின்னா முக்கோணம் டேஷ் முக்கோணம் கேட்டிருக்காங்க. இதுல பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த 3மே குறுங்கோணங்களா இருக்குது, அக்யூட்டா இருக்குது. ஸோ அந்த முக்கோணம் குறுங்கோண முக்கோணம். ஒரு முக்கோணத்தின் கோண அளவுகள் 30, 30, 120 இருந்தா முக்கோணம் எந்த வகை முக்கோணம் கேட்டிருக்காங்க. இதுல ஒரே ஒரு ஆங்கிள் மட்டும் 120 டிகிரின்னு இருக்கு. ஸோ இது கண்டிப்பா ஒரு விரிகோண முக்கோணம், அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளா தான் கண்டிப்பா இருக்க முடியும்.
அடுத்தது பார்க்கும்போது என்ன கொஸ்டின்னா, பின்வருவனவற்றுள் எவை முக்கோணத்தின் பக்கங்களாக அமையும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம படிச்சோம் இல்லையா, முக்கோண சமனின்மை விதி படிச்சோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். அப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருமே செக் பண்ணணும் கரெக்டா அப்படின்னு பொறுத்து. a + b > c-ஆ நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். 5 + 9 ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, 5 + 9 14, 14 = 14 வந்துருச்சு. அதாவது இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் இதை விட பெருசாக இருக்கணும். 5 + 9 is 14, 14 is equal to 14. அப்போ கண்டிஷன் இஸ் நாட் அப்ளை இல்லைங்களா? ஏன்னா கிரேட்டர் தேனாக இருக்கணும். இரண்டு பக்கங்களின் கூடுதல் மூன்றாவது பக்கத்தை விட அதிகமாக இருக்கணும். இதில் பாருங்க 7 + 7 14, 14 அப்படிங்கிறது 15 விட, அதாவது தேர்ட் சைடை விட லெஸ் தேனாக இருக்குது. அப்போ இந்த செகண்ட் ஆப்ஷனும் ராங்னு வந்துருச்சு. தேர்ட் ஒன் பார்க்கலாம். 1 + 2 is 3, 3 4 இருக்கு. அப்போ 3 is less than 4. அப்போ கண்டிப்பாக இதுவும் வராது. நம்மளுக்கு என்னவா இருக்கணும்? 3 should be, this value should be greater than 4 இருக்கணும். அப்போ இதுவும் வராது. லாஸ்ட் ஒன் பாருங்க, 3 + 6 is 9, அடுத்து 8 இருக்கு. 9 is greater than 8. ஃபர்ஸ்ட் கண்டிஷனே ட்ரூ ஆயிடுச்சு. செகண்ட் செக் பண்ணலாம். 6 + 8 எவ்வளோ வரும்? 14. 14 is greater than 3. இப்போ செகண்ட் ஒன்னும் கரெக்டாக வந்துருச்சு. அடுத்தது 8 + 3, 8 + 3 is 11, 11 is greater than 6. அப்போ மூணுமே ட்ரூவாங்கிறதுனால என்ன சொல்லிடலாம் நம்ம, இந்த ஃபோர்த் கண்டிஷன், அதாவது அந்த இந்த 3 6 8 பக்கங்களை கொண்டு மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிளை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின்ல பாருங்க, 2 பக்க அளவுகள் கொடுத்துட்டு மூன்றாவது பக்க அளவு இது என்னவா இருக்கும், இந்த 4 ஆப்ஷன்ல எதுன்னு சொல்லி சூஸ் பண்ண சொல்றாங்க. அப்போ நம்ம அதே தான் அந்த ட்ரையாங்கிள் இன்ஈக்வாலிட்டி ப்ராப்பர்ட்டி தான் அப்ளை பண்ண போறோம். இப்போ 8 + 14 என்னன்னு வருது பாருங்க, 22. 22 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இந்த 11க்கு எடுத்துக்கலாம். 22 is greater than 11. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே. அடுத்தது ரெண்டாவது, இப்போ இதை ஏன்னு வச்சுக்கிறோம், இது வந்து பி, இதை வந்து நம்ம சின்னு எடுத்துட்டு நம்ம இப்போ போட்டு பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே ஆயிடுச்சு. அடுத்தது பி + சி ஆட் பண்ணுறோம். 14 + 11 is nothing but 25. 25 is greater than 8. இப்போ செகண்ட் கண்டிஷனும் ட்ரூ ஆயிடுச்சு. தேர்ட் கண்டிஷனுக்கு என்ன பண்ணுவோம்னா சி + ஏ. சி + ஏனா 11 + 8 is nothing but 19. 19 is greater than 14. பியை விட பெருசாக தான் இருக்கு. அப்போ இந்த மூணுமே ட்ரூவாக இருக்கிறனால நம்மளுக்கு 11 ஓகே ஆயிடுச்சு. ஆனால் இந்த மற்ற கண்டிஷன் இல்லை அப்படிங்கிறத நம்ம காட்டணும். இப்போ 6 பாருங்க, எப்படி செக் பண்ணிக்கலாம் நம்ம. 6 feet இருக்கு. 8 + 14ங்கிறது 22. 22 is greater than 6. அது ஓகே ஆயிடுச்சு. செகண்ட் ஒன் பாருங்க, 14 + 6 20. 20 is greater than 8. செகண்ட் கண்டிஷன் ஓவர். தேர்ட் கண்டிஷன் போடும்போது 8 + 6 is 14. 14 = 14 வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக இது வந்து என்ன இருக்காது, ட்ரூ ஆகாது. தேர்ட் ஒன்ல பார்க்கும்போது 8 + 4 22 is greater than 5. 14 + 5 19 is greater than 8. 8 + 5 is 13. 13 is less than 14. அப்போ இதுவும் வரல. இதில் பார்த்தீங்கன்னா 8 + 14 22. 22 = 22ன்னு வந்துருச்சு. அப்போ இதுவும் வராது. ஸோ த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ரைட். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், ஒரு முக்கோணத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட செங்கோணங்கள் அமையுமான்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது நம்மக்கிட்ட. இந்த ட்ரையாங்கிளை இதுதான் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு வச்சுக்கிறோம். ஒரே ஒரு செங்கோணம் தான் வந்திருக்கு. இனி ஒரு ஒன்றுக்கு மேற்பட்டனா இன்னும் எதாவது ரெண்டாவதா ஒரு 90 டிகிரி ஃபார்ம் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இரண்டு, சப்போஸ் இப்போ இந்த ஒரு கோணம் 19 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு 90 இது ஒரு 90னா 90 + 90 118 ஆயிடுச்சு. இப்போ மூன்றாவது கோணமே இல்லை. அவள் கண்டிப்பாக இது ஒரு, ஏன் 180னா சம் ஆஃப் த angles of a triangle is 180 degree. அப்போ கண்டிப்பாக மூணாவது ஒரு கோணமே பண்ண இருக்காது. இப்போ இந்த மாதிரி ஒரு முக்கோணமே நம்மளுக்கு பாசிபிள் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அடுத்தது, ஒரு முக்கோணத்தில் எத்தனை விரிகோணங்கள் இருக்க முடியும்? அதுவும் அதே மாதிரி தான். அப்டியூஸ் ட்ரையாங்கிள் இப்போ ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்துட்டு ஒரே ஒரு கோணம் தான் வந்து என்னவா இருக்க முடியும், விரிகோணமாக இருக்க முடியும். மற்ற ரெண்டு குறுங்கோணங்களாக இருந்தால் மட்டும்தான். ஏன்னா 110ங்கிறது மேக்ஸிமம் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மீதி இருக்கிற ரெண்டுமே சேரும்போது 180 வரணும் அப்படின்னா இந்த ரெண்டுமே எப்படி இருக்கணும், குறுங்கோணங்களாக தான் இருக்க முடியும், அக்யூட் ஆங்கிளாக தான் இருக்க முடியும். ஸோ ஒரே ஒரு விரிகோணம் தான் இங்கே பாசிபிள். ஒரு செங்கோண முக்கோணத்தில் மற்ற இரு கோணங்களின் கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ரைட் ஆங்கிளில் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து 90 டிகிரின்னு சொல்லியாச்சு. இந்த ரெண்டோட கூடுதல் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் கண்டிப்பாக 90 தான் இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 90 + 90 என்ன ஆயிரும், ஆன்சர் 180 டிகிரின்னு ஆயிரும். ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இரு சமபக்க செங்கோண முக்கோணம் அமைக்க இயலுமா விளக்குகன்னு கேட்குறாங்க.
இரு சமபக்க செங்கோண முக்கோணம். அதாவது ஒரு செங்கோண முக்கோணத்துல ரெண்டு பக்கங்கள் சமமா இருக்க முடியும் மாதிரி. அதாவது ஒரு ஐசோசலஸ் ட்ரையாங்கிள் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நம்ம ஃபார்ம் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக முடியும். எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ லெட் இட் பி திஸ் ஒன் ஆஸ் PQR அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இது வந்து 90 டிகிரி. இப்போ இந்த 90 டிகிரியில் இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். இந்த ரெண்டுமே தாராளமாக என்னவா இருக்கலாம், சேம் லென்த்தாக இருக்கலாம். இது தேர்ட் ஒன் மட்டும் நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லென்த் யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த PQவும் QRும் இருக்கிற அப்படியே நம்ம ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்க முடியும். ஸோ இது வந்து பாசிபிள். நம்ம வந்து அதை ட்ரோனுக்கு வந்து காட்ட முடியும். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது பண்புகள். ஓகேங்களா? அதாவது இது வந்து நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அதை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறதுக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற முக்கியமான ப்ராப்பர்ட்டி ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அப்ளிகேஷன் ஆஃப் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஆக்சுவலாக இந்த ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டிங்கிறத நம்ம இப்போ முன்னாடி பேசணும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கோணத்தினுடைய 3 கோணங்களின் கூடுதல். இந்த எல்லா கீழே நம்ம பார்த்ததில் எல்லாத்துலேயுமே இதில் ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னோம், 3 கோணங்களின், அதாவது ஒரு முக்கோணத்தில் வந்து எப்படி பக்கங்கள் வந்து A+B > C அப்படின்னு 2 கண்டிஷன் வந்ததோ, இப்போ அதாவது 2 ப்ராப்பர்ட்டி நம்ம இன்னொரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்க்குறது முக்கோண ட்ரையாங்கிள் இன்ஈக்வாலிட்டி ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? இந்த ட்ரையாங்கிள் இன்ஈக்வாலிட்டி ப்ராப்பர்ட்டிங்கிறது பக்கங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி இந்த ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி அதாவது முக்கோணத்தினுடைய கோணங்களின் கூடுதல் பண்பு. அப்படி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கோணம் இருந்துச்சுன்னா அந்த முக்கோணத்தினுடைய 3 கோணங்களின் கூடுதல் அப்படிங்கிறது எவ்வளவா வரணும்னா 180 டிகிரி. இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ த சம் ஆஃப் ஆல் த ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேங்களா? அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம முக்கோணத்தை அமைக்க முடியும். இப்போ இந்த 2 ப்ராப்பர்ட்டியும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு முக்கோணத்தில் உள்ள அனைத்து கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி நம்ம படித்தோம். அதாவது the sum of all the angles in a triangle is 180 டிகிரி. அதை வந்து நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதனுடைய அப்ளிகேஷன் தான் பார்க்குறோம். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த 2 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு 3 கோண அளவுகள் கொடுத்துருக்காங்க. அதாவது 80 டிகிரி, 70 டிகிரி, 50 டிகிரி. இதில் பார்த்தீங்கன்னா 56, 64, 60ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கோண அளவுகளை கொண்டு முக்கோணம் அமைக்க முடியுமான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம பண்ண வேண்டியது 3 ஆட் பண்ணி பார்க்குறோம். சம் வந்து 180 வந்துச்சுன்னா அது முக்கோணத்தை அமைக்க முடியும், இல்லை அப்படின்னா அமைக்க இயலாதுன்னு சொல்ல போகிறோம். அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல பாருங்கள் 200 டிகிரி வந்திருக்கு. அப்போ இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ ஃபர்ஸ்ட் சம்மை வந்து அமைக்க முடியாதுன்னு போட்டுடலாம். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் 56, 64 and 60 டிகிரின்னு கேட்டிருக்காங்க. இதில் 56, 60, 64 இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 180 வந்துருச்சு. ஸோ இரண்டாவது கோண அளவை வைத்து நம்ம ஒரு முக்கோணத்தை அமைக்க முடியும்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணுறோம். அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணத்தில் விடுபட்ட கோண அளவை காண்கன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. 2 கோண அளவுகள் கொடுத்துட்டு 3ஆவதாக இருக்கிறது கேட்பாங்க. அப்போ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கிற 2ஐயும் ஆட் பண்ணிவிட்டு அந்த தேர்ட் ஒன்னை வந்து அன்னோன் வேல்யூவை எக்ஸ்னு அவங்களே தந்துட்டாங்க. இதில் அதை எக்ஸ்ன்னு நம்ம வச்சுக்கிறோம். இப்போ இந்த 3ஐயும் ஆட் பண்ணுறோம். எக்ஸ் ப்ளஸ் 44 ப்ளஸ் 31 இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியும் இட் இஸ் 180 டிகிரி. 2ஐயும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 75. எக்ஸ் ப்ளஸ் 75 180 அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 75 இட்ஸ் நத்திங் பட் 105 டிகிரி. அவ்வளோதான். அப்போ நம்ம கண்டுபிடிச்சது கூட இந்த 2ஐயும் ஆட் பண்ணி பார்த்தோம்னா 180 வருதான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு டைப்பில் தான் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அதாவது அன்னோன் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற அப்படி இருக்கும். 2ஐயும் ஆட் பண்ணிவிட்டு தேர்ட் ஒன் வந்து கால்குலேட் பண்ணுறோம். அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது வந்து தேர்ட் கொஸ்டின். இதில் எக்ஸாம்பிளில் முக்கோணம் STUயில் இந்த STUங்கிற ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு SU ஈக்குவல் டு UT இந்த 2 சைடும் ஈக்குவல்னு கொடுக்குறாங்க. அதில் ஆங்கிள் SUT 17 கொடுத்துட்டாங்க. STUங்கிறது எக்ஸ்ன்னு கொடுக்குறாங்க. இப்போ இதில் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் இந்த இடத்துல ஏதாவது ஒரு கோணம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த எஸ்ங்கிற ஆங்கிள் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த 2 ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சப்போஸ் இட் இஸ் 50 டிகிரி அப்படின்னா 70 + 50 120. அப்போ ஆட்டோமேட்டிக்காக திஸ் ஒன் இஸ் 16 நம்ம சொல்லியிருக்க முடியும். ஆனால் இங்கே வந்து அப்படி கேட்கல. என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கோண அளவு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது இது ரெண்டுமே தெரியணும். எக்ஸும் தெரியணும், இதுவும் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிள் கம்ப்ளீட் ஆகும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, இதுக்கு தான் ஒரு ப்ராப்பர்ட்டி SU ஈக்குவல் டு UTங்கிற ஒரு க்ளூ இருக்குது நம்மளுக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அதாவது சம பக்கங்களா இருக்கு. எஸ்யூவும் யூடியும் ஈக்குவல் சைட்ஸா இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சது சம பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமம் அப்படின்னா இந்த எஸ்யூக்கு ஆப்போசிட்ல வரக்கூடிய ஆங்கிள் எக்ஸ், அதுவும் யூடிக்கு ஆப்போசிட் வரக்கூடிய இந்த ஆங்கிள் எஸ், இந்த ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்ற கான்செப்ட் இருக்கு. அப்ப இதையும் என்னன்னு தான் நம்ம எடுத்துக்கணும், எக்ஸ்ன்னு தான் எடுக்கணும். சம பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமம்ங்கிற கான்செப்ட் அப்ளை பண்ணியிருக்கோம். அதாவது ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா, ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இதுவே வந்து வைசி வெர்சா, அதாவது இதை வந்து ரிவர்ஸ்லயும் அது அப்ளிகபிள் ஆகும். அதாவது ஈக்குவல் சைட்ஸ் இருந்துச்சுனாலும் என்ன சொன்னா, ஈக்குவல் சைட்ஸ் இருந்தா ஈக்குவல் ஆங்கிள்ஸ் படிச்சோம். அப்போ அதே மாதிரி ஈக்குவல் ஆங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பக்கங்கள் என்னவா இருக்கும், சமமா இருக்குங்கிறது இன்னொரு கான்செப்ட். சம பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமம், மேலும் சம கோணங்களுக்கு எதிரே உள்ள பக்கங்களும் சமம் அப்படிங்கிற கான்செப்ட். அப்போ அதுபடி பார்க்கும்போது இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. இப்போ என்ன பண்றோம்னா இந்த 3 கோணங்கள் ஆஸ் இட் இஸ் நம்மளோட கான்செப்ட் படி பார்க்கும்போது 3 கோணங்களையும் நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது 180 டிகிரி. ஓகேங்களா, ஸோ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் என்னன்னு எழுதிக்கலாம், 2x. 2x plus 70 is equal to 180. அப்போ 2x என்ன ஆயிரும், 180 minus 70 is nothing but 110 டிகிரின்னு கிடைச்சிருச்சு. அப்போ x அப்படிங்கிறது இதில் பாதி, ஸோ 55 டிகிரி. எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருச்சு, 55 டிகிரின்னு கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து என்ன ப்ராப்பர்ட்டி எங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ஐடியா மட்டும் நம்மளுக்கு கிளியராக இருந்தால் போதும். அடுத்த क्वेश्चन பாருங்க. ஒரு முக்கோணத்தில் 2 கோணங்களின் அளவுகள் 65 35. உங்களுக்கு பிக்சர் நம்ம போட்டுக்கலாம். 65 35 கொடுத்துட்டாங்க. இட்ஸ் நதிங் பட் 100 டிகிரி. அப்ப தேர்ட் ஆங்கிள் ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவா தான் இருக்கும், 80 இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வெளிக்கோணங்கள் அப்படிங்கிற இனி ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க போறோம். இந்த வெளிக்கோணங்கள் அப்படிங்கிறது என்னன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஓகேங்களா, நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து உட்கோணங்கள்னு படித்தோம். உட்கோணங்கள் அப்படிங்கிறது என்னென்னலாம் உட்கோணங்கள் வரும், இந்த ஏபிசிங்கிற முக்கோணம் எடுத்துக்கும் போது ஏங்கிறது உட்கோணம், பிங்கிறது உட்கோணம், இன்டீரியர் ஆங்கிள், சி ஆல்சோ இன்டீரியர் ஆங்கிள். சரிங்களா, அப்போ இதில் இந்த முக்கோணத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏபி அப்படிங்கிற பக்கத்தை நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுறோம். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த கோட்டு மேலே இருக்கக்கூடிய ஒரு புள்ளியை நம்ம டீன்னு வச்சுக்கலாம். என்ன ஆல்பபெட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். லெட் இட் பி டி நவ். இப்போ என்ன ஆயிருக்குன்னு பாருங்க, இந்த சிபிடிங்கிறது இனி ஒரு புதிய கோணமா உருவாயிருக்கு நம்மளுக்கு. அது என்னவா இருக்கு, வெளிக்கோணம். அந்த ஏபிசிங்கிற முக்கோணத்துக்கு வெளிக்கோணமா இருக்கு, எக்ஸ்டீரியர் ஆங்கிளா இருக்கு. இது வந்து ஒரு பக்கத்துக்கு மட்டும்தான் நம்ம இப்படி பண்ண முடியுமானா கிடையாது. we can form on all the 3 sides we can form the exterior angles. ஓகேங்களா, இப்போ இந்த பிசியை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோம். அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கிடைக்கும். திஸ் இஸ் நத்திங் பட் இப்போ டிக்கு பதிலாக இங்க என்ன எடுத்துக்கலாம், ஈன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஏசிஇ. ஓகேங்களா, இப்போ இதுல வந்து பார்க்கும்போது ஆங்கிள் சிபிடி இங்க இருக்கு பாருங்க, அது எழுதியிருக்காங்க. ஆங்கிள் சிபிடிங்கிறது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வெளிக்கோணமா கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல பார்க்கும்போது ஆங்கிள் ஏசிஇ. ஏசிங்கிறது இனி ஒரு வெளிக்கோணம் கிடைச்சிருக்கு. இப்போ ஏசியை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஏசிங்கிற பக்கத்தை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இங்கே ஒரு கோணம் ஃபார்ம் பண்ணுது. லெட் இட் பி எஃப்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த பாயிண்ட்டை. அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய கோணம் என்ன, ஆங்கிள் எஃப்ஏபி. டின்னு வைக்கலாம் அல்லது பின்னு வச்சுக்கலாம் நம்ம, எஃப்ஏபி. ஓகேங்களா, அப்போ எத்தனை முக்கோணங்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, எத்தனை வெளிக்கோணங்கள், சாரி எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து சிபிடி, எஃப்ஏபி, ஏசிஇ. ஓகேங்களா, அப்போ வந்து பார்க்கும்போது நம்ம இதுவே இன்னும் இப்படி எடுத்தோம்னா இந்த சைடு ஒரு ஆங்கிள் கிடைக்கும். ஆக்சுவலாக வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 6 எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் we can able to make. இப்போ வந்து பார்க்கும்போது என்ன சொல்றோம்னா இந்த இதில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். எப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஃபர்ஸ்ட் வெளிக்கோணம்னு வச்சுக்கலாம், இது செகண்ட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள், இது வந்து தேர்ட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னு வச்சிடலாம். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு இந்த ஏவும் சியும் என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள், உள்ள எதிர்கோணங்களா இருக்குன்னு சொல்றோம். ஆனா இந்த பிங்கிறது என்னவா இருக்கும், இதோடைய அட்ஜசன்ட் ஆங்கிளா இருக்கும். நம்மளுக்கு தெரியும் இந்த அட்ஜசன்ட் ஆங்கிள் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேல அட்ஜசன்ட் ஆங்கிள் இருந்துச்சுன்னா லீனியர் பேர், தே வில் ஃபார்ம் அ லீனியர் பேர், நேரிய கோண இணைகளா இருக்கும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும், 180 டிகிரி கிடைக்கும்னு நம்மளுக்கு தெரியும். அப்ப இந்த பிங்கிறது அட்ஜசன்ட் ஆங்கிள், இந்த ஏவும் சியும் என்னவா இருக்கும்னா உள் எதிர்கோணங்கள், இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம்.
ஓகேங்களா? அப்ப இந்த ப்ராப்பர்ட்டியிலிருந்து இதிலிருந்து என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணமானது அதன் உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு சொல்றோம். அதாவது என்ன எப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணமானது, ஃபார் எக்ஸாம்பிள் அங்க என்ன இருக்கு நம்ம கிட்ட, இப்போ ஆங்கிள் சிபிடி அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம வந்து சிம்பிளா இப்ப ஏனோ பீனோ நம்ம எழுத முடியாது. ஏன்னா ஏங்கிற இடத்துல மேலேயும் இருக்கு, நம்ம கீழேயும் போடுறோம். அப்போ கம்ப்ளீட்டா தான் எழுதணும். மெஷர் ஆஃப் ஆங்கிள் சிஏபி பிளஸ் மெஷர் ஆஃப் ஆங்கிள் பிசிஏ. இப்போ பார்த்தீங்கன்னா இதுல வந்து சிங்கிற பாயிண்ட் சென்டர்ல வந்திருக்கு, ஏங்கிற பாயிண்ட் வந்து சென்டர்ல வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஒரு முக்கோணத்தினுடைய வெளிக்கோணமானது அதன் உள் எதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். இது வந்து ப்ரூவ் பண்ண ஒரு தியரி. ஓகேங்களா? ஒரு தியரம். ஸோ நம்ம வந்து அதை ஆஸ் இட் இஸ் அக்செப்ட் பண்றோம். நம்ம அப்படியே நம்ம போட்டு பார்த்தோம்னால அது கரெக்டாக தான் வரும். இப்போ இந்த இடத்துல 2க்கு நம்ம எப்படி எழுதலாம்னா, மெஷர் ஆஃப் ஆங்கிள் இசிஏ ஈக்குவல் டு இந்த இடத்துல ஆங்கிள் ஏ, அதாவது சிஏபி பிளஸ் சிபிஏன்னு வரும். இது ரெண்டும் வந்து இதுக்கு இன்டீரியர் ஆப்போசிட்டா இருக்கும். அதே மாதிரி இந்த தேர்ட் எக்ஸ்டீரியருக்கு எது ரெண்டும் ஆப்போசிட்டா வரும்னா சியும் பியும் ஆப்போசிட்டா வரும். அவ்வளவுதான். இப்போ எந்த இடத்துல நம்ம வெளிக்கோணம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா வரக்கூடிய இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? இப்போ இதை வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து எப்படி சம்ஸ் போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுல இன்னொரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்ப்போம் அப்படின்னா, உள்ளெதிர் கோணங்கள்னு நம்ம படிச்சுட்டோம். இதுல இந்த உள்ளெதிர் கோணங்களினுடைய, அதாவது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது ஒவ்வொன்றும் எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள், அதாவது ஒரு முழு சுற்றுக்கோணமான 300, இப்போ இந்த இதில் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் நம்ம படித்தோம் இல்லையா, அந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது we will get 360 டிகிரி. ஓகேங்களா? வெளியில நம்ம போட்டோம் இல்லையா ஒவ்வொரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள், அந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எல்லாம் ஆட் பண்ணோம்னா யூ ஷுட் கெட் 360 டிகிரி. the sum of all the exterior angles should be equal to 360 டிகிரி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எப்படி ஒரு முக்கோணத்துல வந்து 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரின்னு சொல்றோமோ அதே மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டியும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதான் படிக்கிறோம். ஒரு முக்கோணத்தினுடைய அனைத்து வெளிக்கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதுல இருந்து என்னென்ன கண்டுபிடிச்சு 2 ப்ராப்பர்ட்டி நம்ம சொல்றோம். ஒன்று வந்து ஒரு முக்கோணத்தினுடைய வெளிக்கோணம்ங்கிறது உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். 2வது ப்ராப்பர்ட்டி 3 வெளிக்கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி. ஓகேங்களா? வெளியிருக்கக்கூடிய 3 எக்ஸ்டீரியரை வந்து ஆட் பண்ணோம்னா 360 டிகிரி நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ இந்த கான்செப்டை நம்ம அப்ளை பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டியும் அந்த நம்மளுடைய இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வெளிக்கோணம் அந்த ப்ராப்பர்ட்டியும் சேர்த்து நம்ம இந்த கொஸ்டின்ல அப்ளை பண்ண போறோம். என்ன கொடுக்குறாங்க பாருங்க, முக்கோணம் PQRல் ஆரில் அமையும் ஆங்கிள் SRQ என்ற வெளிக்கோணத்தை கண்டுபிடின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க வந்து எந்த பாயிண்ட்ல நீங்க எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? ஏன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து PRQல எங்க வேணாலும் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வரலாம். நம்மளுக்கு ஆரில் தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பிஆரை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம போட்டுறோம், பிக்சர் போட்டுறோம். இதில் வந்து அவங்களே கொடுத்ததுனால அப்படியே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா P38 டிகிரி Q44 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. வெளியே இருக்கிறது எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அப்போ இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு இது ரெண்டும் இன்டீரியர் ஆப்போசிட். இது வெளிக்கோணம், இது உள்ளெதிர் கோணங்கள். அப்போ அந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து என்ன கிடைச்சிரும், வெளிக்கோணம் கிடைச்சிரும். அப்போ X = 38 + 44 82 டிகிரின்னு வந்தாச்சு, நம்மளுக்கு கிடைச்சாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல LM அப்படிங்கிறது LMNங்கிற முக்கோணத்துல LM ஆனது O வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. LM நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோம், அந்த இடத்துல Oங்கிற பாயிண்ட் கிடைச்சிருக்கு. ஆங்கிள் L = இப்போ ஆக்சுவலா இது கொஸ்டின் மட்டும்தான், இந்த பிக்சர் வந்து நம்மளே தான் போடணும், கொஸ்டின் மட்டும்தான் இருக்கும். இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பாருங்க. ஏன்னா படத்தில் இருந்துன்னு கேட்டா மட்டும்தான் அந்த பிக்சர் அங்கேயே இருக்கும். ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் இங்க இருந்துச்சுன்னா நம்மளாதான் ட்ரையாங்கிள் எல்லாமே போட்டு மார்க் பண்ணணும், ஆங்கிள்ஸ் மார்க் பண்ணணும். ஆங்கிள் L = 62 கொடுத்துருக்காங்க, N வந்து 31, NMO எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் LMN அப்படிங்கிற ஒரு என்ன போட்டோம், அது பார்த்தீங்கனாலே தெரியும். இது எப்படி போட்டிருக்காங்க, இந்த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் நம்ம நேம் போட்டிருக்கோம், ஆல்ஃபபெட்ஸ் போட்டிருக்கோம். LMNல L62ன்னு மார்க் பண்ணிட்டோம், Nங்கிற இடத்துல 31 போட்டுட்டோம். இந்த LM தான் நம்ம ஓவரை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து ஒய்ன்னு போட்டாச்சு, ஒய் நம்மளா வச்சிருக்கோம். ஓகேங்களா?
என்ன வேணும் ஆக்சுவலாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது NMO. NMOங்கிற இடத்துல நம்மளா எக்ஸ்னு போடலாம் ஒய்னு போடலாம். இங்கே வந்து நம்ம ஒய்னு எடுத்திருக்கோம், அவ்வளோதான். அப்போ இந்த ஒய்ங்கிறது எது ரெண்டுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஒய் இஸ் ஈக்குவல் டு 62 + 31 இல்லைங்களா? ஏன்னா அந்த ரெண்டு உள்ள எதிர்கோணங்கள். அப்போ என்னென்ன ஆயிடுச்சுன்னா 93 டிகிரின்னு ஆயிடுச்சு. அப்போ இங்கே நம்ம பண்ணியிருக்கிறது நம்ம பிக்சர் போடணும், இந்த ஒய்யை மார்க் பண்ணிட்டோம்னா அதோட வந்து நம்மளுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணம் ஏபிசியில் இசட்டின் மதிப்பு காண்கன்னு கேட்குறாங்க. இதில் பார்க்கும்போது நம்ம பிக்சரில் வந்து இருக்கு. இப்போ பிக்சரில் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம 2-3 ப்ராப்பர்ட்டி நம்ம அப்ளை பண்ணலாம். எப்படின்னு பாருங்க. இந்த பிங்கிற இடத்துல 135 வெளிக்கோணம் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு இந்த கோணம் அதாவது அட்ஜசன்ட் ஆங்கிள், இந்த பிங்கிற அட்ஜசன்ட் ஆங்கிள் எவ்வளவுன்னு தெரியாது. நம்ம ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 180ன்னு இப்போ தான் பார்த்தோம். ஸோ இது 135 அப்படின்னா இது என்னவா இருக்கும்? 45 டிகிரின்னு ஆயிரும் இல்லைங்களா? இப்போ 135 + 45 இஸ் நத்திங் பட் 180 டிகிரின்னு கிடைச்சிருச்சு. இப்போ இது 45 இது 40னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதை சொல்லிடலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம் 95. 180 - 95 என்னென்ன ஆயிரும்? 85 இல்லைங்களா? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 85 டிகிரி. சாரி 45 + 40 இஸ் 85. 85 கூட நம்ம என்ன பண்ணுறோம்? 180 சப்ட்ராக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? சாரி 85 45 + 40 85 ஆயிடுச்சு. இங்கே நம்மளுக்கு வந்து இசட் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 180 - 85 போடுவோம். 180 - 85 இஸ் நத்திங் பட் 95 டிகிரி. ஓகேங்களா? இப்போ இந்த இசட்டோட வேல்யூ வந்து 95ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ இது வந்து ஒரே இடத்துல நம்ம வந்து 2 ப்ராப்பர்ட்டி இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள இருசமபக்க முக்கோணம் IJKயில் IKLங்கிறது 128 டிகிரி அப்படின்னா எக்ஸினுடைய மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களே படத்தில்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிக்சர்ல இருந்து தான் நம்ம போடணும். இதில் பாருங்க, இதில் வந்து இந்த கோணம் 128 இருக்கு, இந்த ரெண்டும் எக்ஸா இருக்கு. அப்போ இந்த 128 அப்படிங்கிறது எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னா இது ரெண்டும் இன்டீரியர் ஆப்போசிட். இப்போ நம்மளோட ப்ராப்பர்ட்டி படி என்ன ஆயிரும் நம்மளுக்கு? அதாவது உள்ளெதிர் கோணங்களின் கூடுதல் என்னென்ன ஆயிரும்? x + x என்ன எழுதிக்கலாம்? 2x. 2xங்கிறது அந்த வெளிக்கோணத்துக்கு ஈக்குவலாக இருக்கும் 128 டிகிரி. இப்போ நம்மளுக்கு வந்து x வேணும். 128/2 64 டிகிரி வந்துருச்சுங்களா? x = 64 டிகிரின்னு கால்குலேட் பண்ணிடலாம். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதே நம்ம வந்து திருப்பி அதே ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். இதில் அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா UWY அப்படிங்கிறது கண்டுபிடிச்சு சொல்றாங்க. எது UWY? UWY-இன் மதிப்பை காண. ஓகேங்களா? UWY இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்புறமா XWV அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. இந்த XWV அப்படிங்கிறது இந்த கோணம் வந்து என்னன்னு கேட்குறாங்க. அதையும் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கோணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஆக்சுவலா இந்த 2 கோணங்கள் என்னவா இருக்கும்? குத்தெதிர் கோணங்கள், வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அந்த வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறது நம்ம தெரியும் நம்மளுக்கு. அப்போ இது என்ன கேட்குறேன்னா அது வந்து வெர்டிகலி ஆப்போசிட்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் ஒய் தெரிஞ்சாதான் இந்த ஹோல் வேல்யூ என்னன்னு தெரியும். அதே மாதிரி இது என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இப்போ இது வந்து என்னவா இருக்கு நம்மளுக்கு பாருங்க. இந்த கோணம் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எதுக்கு? இந்த டபிள்யூக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அப்போ இது ரெண்டும் உள்ளெதிர் கோணங்கள் இல்லைங்களா? இன்டீரியர் ஆப்போசிட். அப்போ நம்ம வந்து 6y + 2 அப்படின்னா எது ரெண்டுக்கும் ஈக்குவல்? 36ஐயும் 26ஐயும் ஆட் பண்ணோம்னா அதுக்கு ஈக்குவல் நம்மளுக்கு தெரியும். அப்போ என்னென்ன ஆயிடுச்சு? 6 + 6 is 12, ரிமைண்டர் 5 + 1 62. ஓகேங்களா? ஸோ 6y + 2 = 62. 6y is equal to 62. இந்த 2 அந்த சைடு வரும்போது -2 ஆயிரும். ஸோ 60. y is equal to 60/6 is 10. ஓகேங்களா? ஸோ எத்தனை டிகிரி வந்திருக்கு நம்மளுக்கு? y is equal to 10 டிகிரின்னு வந்துருச்சு. இப்போ இந்த 10ங்கிறது இந்த 6y + 2ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 6 × 10 60 + 2 is what? 62ன்னு கிடைச்சிருச்சு இந்த கோணம். அப்போ இந்த கோணம் என்னவா தான் இருக்கும்? 62 because they are vertically opposite angles. இப்போ 2 ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸசைஸ் போயிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கோண அளவுகள் கொடுத்துட்டு கோணங்களாக அமையுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அதை வந்து ஆட் பண்ணி பார்த்துடலாம். 90 + 90 180. ஸோ எஸ்ன்னு எழுதிடலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. 25 + 65 90 + 80 170 தான் வருது. அப்போ இது வந்து அமைக்க முடியாது.
ஸோ இது அமைக்க முடியும். நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா இது வந்து இஸ் ட்ரூ. இது வந்து என்ன பண்ண முடியாது, அமைக்க முடியாது. இந்த சம்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா விடுபட்ட கோண அளவு தான் கேட்குறாங்க. ஸோ இங்கே பார்க்கும்போது எக்ஸுங்கிறது டைரெக்டாக நம்ம ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 80 + 55 180 அதை சப்ராக்ட் பண்ணோம்னா எக்ஸ் கிடச்சிடும். இதுலேயும் அதே மாதிரி தான். பட் இந்த இடத்துல பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம டிஃப்ரெண்ட் சம்ஸ் மட்டும் போடலாம். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால திருப்பி நம்ம வந்து ரிப்பீட் பண்ண வேண்டாம். கொஸ்டின்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, 29 டிகிரி, இது வந்து 90 டிகிரி, இது 2x + 1. எக்ஸ் கேட்குறாங்க. எல்லாத்துலேயுமே எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இது நம்ம எதெல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம், 29 ப்ளஸ் இது நம்மளுக்கு தெரிஞ்சது 90 ப்ளஸ் இது என்னது 2x + 1. இந்த மூணையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது 180 டிகிரி. ஓகேங்களா? அப்போ 180 டிகிரி நம்மளுக்கு வேணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். 90 + 29 என்னென்ன ஆயிரும், 100 119. ஓகேங்களா? 119 + 2x = 180 டிகிரி. இதில் இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 2x = 180 - 119 சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வேல்யூ ஓவர். ஓகேங்களா? நீங்களே போடுங்க. அது சம்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டினில் பாருங்கள் என்ன இருக்குது, எக்ஸு 3x 112ன்னு இருக்குது. அப்போ எக்ஸ் + 3x ஆட் பண்ணிக்கிறோம். என்னென்ன ஆயிரும், 4x. ஸோ 4x + 112 = 180. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் வேணும்னா 180 - 12 போட்டுட்டு அதிலிருந்து எக்ஸ் வேணுங்கும் போது 180 - 12 என்ன பண்ணிக்கலாம், 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூ வில் கெட் எக்ஸ் வேல்யூ. அடுத்தது இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதில் வந்து மூணுமே எக்ஸாக இருக்குது. நம்மளுக்கு வந்துட்டு இதில் மூணுமே வந்து எக்ஸாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா ஆட்டோமேட்டிக்காக மூணையும் ஆட் பண்ணோம். 4 + 2 6, 6 + 3 9, 9x = 180. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கால்குலேட் பண்ணால் 180/9 போட்டு 20 டிகிரி ஈஸியாக வந்துடுதுல. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 90 டிகிரி. அப்போ ஆட் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம், 90 + x - 4 + 3x - 2 = 180 டிகிரி. அப்போ இதில் எக்ஸ் எல்லாம் லைக் டேர்ம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். x + 3x என்னென்ன ஆயிரும், 4x. இங்கே வந்து -4 -2. ஓகேங்களா? இங்கே சப்போஸ் இங்கே வந்து வேறு சிம்பிள் இருந்தால் தான் நம்ம உள்ளே கொண்டு போகணும். ப்ளஸ்ங்கிறனால ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஆட் பண்ணலாம். -4 -2 என்னென்ன ஆயிரும், -6. ஸோ -6 ப்ளஸ் என்ன இருக்குது, 90. இன்னொரு ஸ்டெப்பில் எழுதிக்கலாம் நம்ம 180 டிகிரி. அப்போ என்னென்ன ஆயிரும், 4x ப்ளஸ் 90 - 6 என்ன வந்துடும், 84. 84 = 180. இப்போ 4x = 180 - 84. 180 - 84 என்ன வந்துடும், 96 வந்துடும். therefore x = 96/4. 2 4s are 8, 4 4s are 16. அப்போ x = என்ன கிடைச்சிருக்குன்னா 24 டிகிரின்னு கிடைச்சிருக்கீங்க. ஓகேங்களா? இதுலேயே அதே மாதிரி தான் லைக் டேர்ம்ஸ் எல்லாம் இதே மெத்தட் தான் இந்த கொஸ்டினும். லைக் டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். எக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பாசிட்டிவ் வேல்யூவோட இந்த நெகட்டிவ் வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணால் -13 கிடைச்சிருக்கும். 31 - 13 போட்டுட்டு அப்புறம் வந்து எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த கணக்கு 8th சம் பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி தான் நம்ம எக்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். எக்ஸ் + 31 ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம், எல்லாத்தையுமே ஆட் பண்ணி எழுதிக்கலாம். 3x - 10 + 2x - 3 = 180 டிகிரி. லைக் டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். x + 3x 4x, 4x + 2x 6x ஆயிரும். அடுத்தது பார்த்தோம்னா +31 அப்படியே இருக்கட்டும். இந்த நெகட்டிவ் வேல்யூஸ் -10ஐயும் -3ஐயும் ஆட் பண்ணுறோம். -13 = 180 வந்துருச்சு. இப்போ 31 - 13 இல்லைங்களா, 68 ப்ளஸ் என்னென்ன ஆயிரும், 18. 68 + 18 = 180 டிகிரி. 6x + 18 = 180. we need 6x. ஸோ 6x இங்கே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், 180 - 18 போட்டோம் அப்படின்னா 162 டிகிரி வருது நமக்கு. ஓகேங்களா? ஸோ 6x = 162, தட் இஸ் 162 டிகிரி. இப்போ நம்மளுக்கு தேவை எக்ஸ் வேணும். இப்போ 162/6, 162/6 டிகிரி வருது இல்லைங்களா, 6x + 18. ஓகே, இப்போ எக்ஸ் = 162/6 என்ன வரும், 2 6 are 12, 3 6 are
18. So 2 6 or 12 எழுதிக்கலாம் நம்ம. 42 7 6 or 42. ஓகேங்களா? So what is the value of x now? X is equal to 27 degree. x ஓட வேல்யூ கிடைச்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் வந்து போயிடலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் கொஸ்டின் நம்ம கால்குலேட் பண்ணது தேர்ட் முடி பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து ஃபோர்த் ஒன். ஏபியும் பிசியும் வந்து என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இது முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த கொஸ்டின் ஃபோர்த் ஒன். பிக்சரில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி தான் நம்ம நிறைய வந்து நம்மளுக்கு ப்ரெஸ் பண்ணி கேட்பாங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏபி பிசி ஏடி பிசி என்ற இரு கோட்டு துண்டுகள், ஏடி இருக்குது பிசி இருக்குது, ரெண்டு ஓங்கிற பாயிண்டில் ஜாயின் ஆயிருக்கு, மீட் ஆயிருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏபி மற்றும் டிசியை இணைத்தால் முக்கோணம் ஏஓபி முக்கோணம் டிஓசி கிடைக்குது. இப்போ இந்த இரண்டு முக்கோணங்கள், அதாவது ஏஓபி சிஓடி ரெண்டு முக்கோணம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த முக்கோணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோணம் வந்து, அதாவது எதுன்னு பார்த்தோம்னா இந்த கோணம் இதுவும் என்னவா இருக்கும், புத்தெதிர் கோணங்களாக இருக்கும். இப்போ இந்த முக்கோணம் சிஓடியில் இது ரெண்டும் 70 + 30னா இந்த கோணம் என்னவா இருக்கும், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 100. ஸோ மொத்த கோணங்களின் கூடுதல் 180ன்னு தெரியும் நம்மளுக்கு. இப்போ இது 100 வந்துச்சுன்னா இது என்னவா இருக்கும், 80. ஓகேங்களா? இப்போ இது 80னா இது என்னவா இருக்கும், இதுவும் 80 தான். ஏன்னா இது ரெண்டும் புத்தெதிர் கோணங்கள், வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இப்போ நம்மளுக்கு வேணுங்கிறது எக்ஸோட வேல்யூ. அப்போ எக்ஸோட வேல்யூ வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த முக்கோணம் ஏபிஓ எடுத்துக்கலாம். முக்கோணம் ஏபிஓவில் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம், அந்த மூன்று கோணங்களின் கூடுதல் 180ன்னு தெரியும். அதாவது 2x + 3x + 80 டிகிரி = 180. இதிலிருந்து நம்ம வந்து என்ன, ஆஸ் இட் இஸ் நம்ம எப்படி எக்ஸ் கண்டுபிடிப்போமோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். இப்போ 2x + 3x என்ன ஆயிரும், 5x. 5x = 180 - 80 is 100 டிகிரி. இப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தேவைப்படும், எக்ஸ் வேணும். இப்போ 100/5 எத்தனை ஆயிரும், 20 டிகிரி. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 டிகிரின்னு கிடைச்சிரும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, கோணம் ஏ மற்றும் கோணம் பி வேணும்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா? அப்போ ஏவோட கோணம் வேணும்னா என்னது, 3x. அப்போ 3 2s are 60 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஏ = 60 டிகிரின்னு கிடைச்சிரும். அடுத்தது ஆங்கிள் பி வேணும்னா ஆங்கிள் ஏ ஓகே 3 2s are 60 போட்டோம். ஆங்கிள் பி வேணும்னா 2x வேணும்னா 2 2s are 40. ஸோ 40 டிகிரின்னு வந்துடுச்சு. 60 டிகிரி 40 டிகிரி. இங்கே தேர்ட் என்ன இருக்குது, 80 டிகிரி. இப்போ மூணையும் ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு, 180 டிகிரி கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. படத்தினை உற்று நோக்கி இந்த 6 கோணங்களுடைய கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த பிக்சரில் பார்க்கும்போது நம்மளுக்கு என்னென்ன முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது என்னென்ன முக்கோணங்கள் வருதுன்னா, இதில் வந்துட்டு இந்த ஒரு ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கலாம், ஏஜிஇ. இது ஒரு ட்ரையாங்கிள். இனி ஒரு ட்ரையாங்கிள் பார்த்தோம்னா, இது நிறைய முக்கோணங்கள் இருக்குது. இதில் வந்து நம்ம இந்த பிகர் 2 மட்டும் கன்சிடர் பண்ணலாம், எல்எஸ்என். ஓகேங்களா? எல்எஸ்என் அண்ட் ஏஇஜி, இந்த ரெண்டு முக்கோணங்களை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தோம்னா இந்த ஏஇ இதில் பார்க்கும்போதே தெரியுது, இது ரெண்டு முக்கோணங்களுமே சமபக்க முக்கோணங்கள். அப்போ தான் இந்த மாதிரி ஸ்டார் நம்மளுக்கு கிடைக்கும். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், தோஸ் டூ ஆர் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். அப்படின்னா நம்ம படித்தது சம பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமம்னு படிச்சிருக்கிறோம். அப்போ இந்த ஏஇங்கிற பக்கமும் இஜிங்கிற பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த முக்கோணத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்எல்ங்கிற பக்கமும் அதே மாதிரி எல்என்ங்கிற பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அப்போ அதே மாதிரி தேர்ட் சைடும் சொல்ல முடியும் நம்ம, எது, இந்த எஸ்என்னும் இஜியும் ஈக்குவலாக இருக்கும். இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த முக்கோணம் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம், ஏஇஜி எடுத்துக்கலாம். இந்த கோணம் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஏஇ நம்ம என்ன ஃபர்ஸ்ட் முக்கோணம் என்ன ட்ரையாங்கிள் எழுதிக்கலாம், ட்ரையாங்கிள் ஏஇஜியில். ஓகேங்களா? ட்ரையாங்கிள் ஏஇஜியில் என்ன ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கு, ஏஇ இஸ் ஈக்குவல் டு இஜி, சம பக்கங்களாக இருக்கு. அப்போ இதற்கு எதிரே உள்ள கோணங்கள் பார்த்தோம்னா ஏஇக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது ஜி, which implies angle G is equal to எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஜிக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஆங்கிள் ஏ, திஸ் ஒன். ஆங்கிள் G is equal to angle A. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம கொண்டு வர முடியும். என்ன கொண்டு வரலாம், ஏவும் ஜியும் ஈக்குவல். அதே மாதிரி இப்போ இந்த கோணங்கள் ரெண்டு எடுத்துட்டோம்னா ஜியும் என்னும் ஈக்குவல்னு கொண்டு வரலாம். அப்போ இந்த ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் என்னன்னு வந்துடும், ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்.
எதனாலனா ரெண்டுமே சமபக்க முக்கோணங்களா இருக்கு. நம்மளோட கான்செப்ட் படி சம பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமம்ங்கிறதுனால ஒவ்வொன்றும் அதோட ஆப்போசிட்க்கு ஈக்குவலா வருவது. இப்போ இந்த முக்கோணத்துல பாத்தீங்கன்னா ஆங்கிள் எஸ் அண்ட் என் ஆர் ஈக்குவல்னு வந்துடும். ஆங்கிள் எஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் என் அப்படின்னு கிடைச்சிரும். அதே மாதிரி இப்போ ஜிஏ இதெல்லாம் வந்துருச்சு, நம்மளுக்கு ஜி கிடைச்சிருச்சு, ஏ கிடைச்சிருச்சு, எஸ் என்னும் போட்டுட்டோம். மிச்சம் ரெண்டும் பாருங்க எல் எஸ்க்கு. இந்த எல் அப்படிங்கிறது என்னவா இருக்கும், இந்த என்எல் எல்என் அப்படிங்கிற பக்கத்துக்கு எதிரே உள்ள கோணம் வந்து நம்மளுக்கு எஸ். அதே மாதிரி இதுக்கு எதிரே உள்ள கோணம் இந்த என் அதாவது பாத்தீங்கன்னா இந்த பக்கம், அதாவது ஏஜிங்கிற பக்கத்துக்கு எதிரே உள்ள கோணம் அப்படின்னு பார்க்கும்போது எல் வரும், நம்மளுக்கு எல் கிடைக்கும். அப்ப என்னன்னு வந்துடும், அந்த ரெண்டுமே ஈக்குவலா வந்துடும். அப்ப இந்த 3 கண்டிஷன்ல இருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்னு பாத்தீங்கன்னா ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் வந்திருக்கு. அதே மாதிரி இது வந்து சமபக்க முக்கோணமா இருக்கிறதுனால நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வந்தோம் இன் an equilateral triangle all angles are 60 டிகிரின்னு படிச்சோம் இல்லைங்களா. அப்ப இந்த ஒவ்வொன்றுக்கும் 60 60 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. எத்தனை வருது, 6 வருது. ஓகே, 6 60s are 360 டிகிரி. அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுடைய டோட்டல் வேல்யூ என்னன்னு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 360 டிகிரின்னு ஆயிரும். சம பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமம் அப்படிங்கிற கான்செப்ட் படி நம்ம பார்க்கும்போது எல்லா கோணங்களையும் நம்ம ஆட் பண்ணா 360 டிகிரி நம்மளுக்கு கிடைச்சிரும். இதுல பார்த்தோம்னா அடுத்த क्वेश्चन, ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள் 3:5:4 என்ற விகிதத்தில் அமைந்துள்ள அவற்றை காண்கன்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ஒவ்வொன்றையும் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒவ்வொரு ரேஷியோவையும் வந்து நம்ம அன்னோன் வேல்யூன்னு எக்ஸ்ன்னு வச்சுட்டோம் அப்படின்னா, ஸோ 3x + 5x + 4x = என்னென்ன ஆயிரும், 180 டிகிரின்னு ஆயிரும் நம்மளுக்கு. அப்போ இது என்னென்னு பண்ணுவோம், 5 + 3 8, 8 + 4 12. இப்போ 12x = 180ன்னு கிடைச்சிரும். இப்போ இதுல இருந்து நீங்க வந்து x கால்குலேட் பண்ணலாம். 180/12ன்னு போட்டீங்கன்னா you will get the value of x. அடுத்த क्वेश्चन பாருங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா RSTங்கிற ஒரு முக்கோணம் இருக்கு. அந்த முக்கோணத்துல S அப்படிங்கிறது R ஐ விட 10 டிகிரி அதிகம். அப்படின்னா T ஆனது S ஐ விட 5 டிகிரி குறைவுனா 3 கோணங்களை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதுல SRT அப்படிங்கிற முக்கோணம், RST அப்படிங்கிற முக்கோணத்துல நம்ம இந்த வந்து என்ன எதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னா x அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆங்கிள் R வச்சுதான் ரெண்டுமே பேசுறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆங்கிள் R அப்படிங்கிறது let it be xன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஆங்கிள் R is equal to xன்னு வச்சுக்கிறோம். அப்ப இந்த Sங்கிறது என்ன எப்படி இருக்கு, R ஐ விட 10 டிகிரி அதிகம்னு சொல்றாங்க. அப்ப ஆங்கிள் S அப்படிங்கிறது x + 10ன்னு வச்சிடலாம். x + 10. அடுத்தது RS போட்டுட்டு அடுத்தது Tங்கிற கோணம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா S ஐ விட 5 டிகிரி குறைவானதுன்னு சொல்றாங்க. Sங்கிறது x + 10 இருக்குது. இந்த x + 10 விட 5 குறைவும் போது ஆட்டோமேட்டிக்கா அது என்ன எழுதிக்கலாம், x + 5ன்னு எழுதிக்கலாம். அப்போ மறுபடியும் பாத்தீங்கன்னா 3 அன்னோன் வேல்யூஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த 3ஐ ஆட் பண்ணா 180 போட்டோம்னா நம்மளுக்கு கிடைச்சிரும். அப்ப என்னன்னு போடலாம், x + 5. ஃபர்ஸ்ட் ஆங்கிள் வந்து xன்னு வச்சுக்கிறோம், ரெண்டாவது x + 5, மூணாவது என்ன இருக்கு, x + 10. இந்த மூணையும் ஆட் பண்ணும்போது you will get 180 டிகிரி because it is a triangle. ஓகேங்களா, அப்போ 1 + 1 + 1 3 ஆயிரும். அப்போ 3x + 15 = 180 டிகிரி. இப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த ஈக்குவேஷன் லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடும். எக்ஸோட வேல்யூ கிடைச்ச பின்னாடி இப்போ என்ன ஆயிருக்கு, ஆக்சுவலா 3x = 180 - 15 டிகிரி அப்படின்னு பார்க்கும்போது 3x = 180 - 15 இல்லைங்களா. அப்போ என்ன வந்திருக்குன்னா 165 டிகிரின்னு வந்திருக்கும் நம்மளுக்கு. 180 - 15 பார்க்கும்போது 165. இதுல இருந்து x போடும்போது 5 3s are 15, 5 3s are 15. இப்போ x = 55ன்னு கிடைச்சிருச்சு. அப்போ நம்மளுக்கு R வேணும்னா as it is 55, S வேணும்னா 55 + 10 65. அப்போ இங்கே எழுதலாம் ஆங்கிள் R வந்து எவ்வளோ வந்துருச்சு, 55. ஃபர்ஸ்ட் கோணம் 55, ரெண்டாவது 55 கூட 10 ஆட் பண்ணுறோம் 65. அதிலிருந்து என்ன பண்ணுறோம், S ஐ விட 5 குறைவானது போது தான் நம்ம என்ன x + 5 போட்டோம். இப்போ 55 + 5 என்ன ஆயிரும், 16 ஆயிரும். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, 60 60 120 120 50 170 5 5 10 180 டிகிரி வந்து. அடுத்த क्वेश्चन, முக்கோணம் ஏபிசியில் ஆங்கிள் B அப்படிங்கிறது ஆங்கிள் ஏயின் 3 மடங்கு மற்றும் கோணம் C ஆனது கோணம் ஏவின் 2 மடங்கு எனில் அக்கோணங்களை காண்கன்னு கேட்டிருக்காங்க.
இப்போ இதில் அதே மாதிரி கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஏவை வச்சு தான் மற்ற பிசி அமையறதுனால இந்த ஏ அப்படிங்கிறது வந்து என்னென்னு எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதாவது ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்துக்கலாம்னா ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி அப்போ ஆங்கிள் பி என்னென்ன ஆயிரும், பி எப்படி சொல்கிறாங்கன்னா ஏவின் 3 மடங்குங்கிறாங்க. ஸோ பி ஈக்குவல் டு 3xன்னு ஆயிரும். நெக்ஸ்ட் ஆங்கிள் சிங்கிறது ஏவினுடைய 2 மடங்கு. ஸோ 2xன்னு ஆயிரும். ஓகேங்களா? இப்போ இந்த 3ஐயும் ஆட் பண்ணி 118 போட்டால் முடிஞ்சது. அதாவது லீனியர் ஈக்குவேஷன் மட்டும் எழுதிடுறேன். எக்ஸ் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இதிலிருந்து நம்ம எக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணிக்கலாம். 3 + 2 5, 5 + 1 6, 6x ஈக்குவல் டு 118 போட்டுடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 180/6 போட்டிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 30 டிகிரின்னு கிடச்சிரும். அப்போ 30 டிகிரின்னு கிடைச்சோம்னா அப்போ ஏங்கிறது எக்ஸ்ன்னு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 30 இது வந்து 3xங்கிறனால 3 3s are 90. ஸோ 90 டிகிரின்னு ஆயிரும். 2 3s are 16 ஆயிரும். இப்போ 90 + 60 150, 150 + 30 118 கிடைச்சிரும். ஸோ இந்த கோணங்களுடைய அளவுகள் என்ன கிடைச்சிருக்கு? 30 டிகிரி, 90 டிகிரி அண்ட் 60 டிகிரின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. XYZங்கிற முக்கோணத்தில் எக்ஸும் இசட்டோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க, ஒய்க்கு மட்டும் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த ரேஷியோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சி எக்ஸும் இசட்டும் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ வந்து எப்போவுமே அந்த அன்னோன் வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டும் என்னென்ன ஆயிரும்? 5x அண்ட் 4xன்னு ஆயிரும் ஆங்கிள்ஸ் ரெண்டுமே. அப்போ 5x + 4x கூட, அதாவது எக்ஸோட ஆங்கிள் இசட்டோட ஆங்கிள், ஒய்யோட ஆங்கிள் என்ன? 72 டிகிரி. ஸோ 5x + 4x + 72 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு வந்தாச்சு. இப்போ 5 + 4 என்னன்னு எழுதிடலாம்? 9x. இப்போ 9x ஈக்குவல் டு 180 - 72ன்னு எழுதுவோம். 180 - 72ன்னு எழுதுவோம். இப்போ இது என்னென்ன ஆயிரும்? 180 - 72 இஸ் நத்திங் பட் 108. ஓகேங்களா? அப்போ என்ன ஆயிரும்? 9x ஈக்குவல் டு 108 அப்படின்னு வந்துருச்சு. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 108/9. அப்போ 108/9 போட்டோம்னா 1 9s are 9, 2 9s are 18. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருச்சு? 12 டிகிரின்னு கிடைச்சிருச்சு. அப்போ எக்ஸ் 12னா ஒய், அதாவது ஆங்கிள் எக்ஸுங்கிறது 5xன்னு எடுத்திருக்கோம். இப்போ 5 12s are என்னென்ன ஆயிரும்? 60 டிகிரி. தென் 4 12s are 48 டிகிரி. ஓகேங்களா? அப்போ நம்மளுடைய வேல்யூஸ் என்ன கிடைச்சிருக்கு? 60 and 48ங்கிற ஆன்சர் வந்துருச்சு. எக்ஸும் இசட்டும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. செங்கோண முக்கோணம் ஏபிசியில் ஆங்கிள் பிங்கிறது செங்கோணம், ஏ அப்படிங்கிறது x + 1, சிங்கிறது 2x + 5 அப்படின்னா ஏ மற்றும் சி காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்ம இதை கிளியர் பண்ணிட்டு அடுத்த சம போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பெருசு பண்ணி நம்ம பார்க்கலாம் என்னன்ட்டு. என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிங்கிறது தான் வந்து ஒரு செங்கோண முக்கோணம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரைட் ட்ரையாங்கிள் நம்ம போட்டுடலாம். ஒரு ரைட் ட்ரையாங்கிளில் என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். செங்கோண முக்கோணம் ஏபிசியில் பி ஆனது செங்கோணம். அப்போ நம்ம பிங்கிற இடத்துல 90 டிகிரி வர்ற அப்படி போட்டிருக்கோம். ஓகேங்களா? போட்டாச்சு. இது வந்து சீன் இருக்குது. இதில் ஏ அப்படிங்கிறது x + 1. ஜஸ்ட் நம்ம படத்தில் எழுதிட்டோம்னாலே பாதி சம் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். x + 1. அடுத்தது சிங்கிறது 2x + 5. அதுவும் கொடுத்துட்டாங்க. 2x + 5ன்னு இருக்கு. என்ன கேட்குறாங்க? ஏவோட வேல்யூ, சியோட வேல்யூ. இது நார்மலாக ஆஸ் இட் இஸ், நார்மல் ப்ராப்ளம் தான். இப்போ என்ன பண்ணுவோம்? இது 3 கோணங்களே ஆட் பண்ணுவோம். x + 1 + 2x + 5 ப்ளஸ் இதுக்கு பிக்கு பதிலாக என்ன போடுவோம்? 90 ஈக்குவல் டு 180. இது சிம்பிளை பண்ணால் யூ வில் கெட் த ஆன்சர். லைக் டேர்ம்ஸ் ஆட் பண்ணலாம். 2x + x என்னென்ன ஆயிரும்? 3x. 3x + 5 + 1 6 ஆயிரும். 6 + 90 96 ஆயிரும். 3x + 96 ஈக்குவல் டு 180. அப்போ இதிலிருந்து நீங்கள் வந்து என்ன கால்குலேட் பண்ணிக்கலாம்? எக்ஸை கால்குலேட் பண்ணிடலாம். எக்ஸை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா ஆங்கிள் ஏங்கிறது என்னது? x + 1. எக்ஸ் கூட ஒரு 1 ஆட் பண்ணலாம். அதே மாதிரி சி வேணும் அப்படின்னா என்ன கிடைக்கணும்? 2 × x வேல்யூ போட்டு +5 போட்டோம்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிரும்னா ஆங்கிள் சி கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ 3x + 96 ஈக்குவல் டு 180 டிகிரிங்கிறது நம்மளுக்கு லீனியர் ஈக்குவேஷன். அடுத்தது அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறா அப்படி கேட்குறாங்க. அதாவது செங்கோண முக்கோணம் MNOவில் இந்த 11th கொஸ்டின் பார்த்துட்ருக்குறோம்.
செங்கோண முக்கோணம் MNOவில் ஆங்கிள் n = 90 டிகிரி, MOங்கிறது P வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா மற்ற கோணங்களை காண்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், MNOங்கிற ரைட் ட்ரையாங்கிள் போட்டுறோம். MNO ஓகேங்களா. பிக்சர் நம்ம போட்டுறோம், மீதி எல்லாமே நீங்களே சால்வ் பண்ணிக்கலாம். என்னங்கிறது 90 டிகிரியாக இருக்குது. இப்போ இந்த P வந்து எது MO தான் வந்து P வரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. MNO போட்டுட்டோம். MOங்கிறத P வரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ என்ன பண்ணது, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் போட்டாச்சு. சரிங்களா. இது வந்து எது முடிய வருது, P முடிய இங்கே இருக்கு. let it be that point as P. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா NOP மெஷர் ஆஃப் ஆங்கிள் NOP அப்படிங்கிறது இந்த கோணம். இது எவ்வளோன்னு கொடுக்குறாங்கன்னா 128 டிகிரி. இது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு வந்து என்னங்கிறது இது இவ்வளவுன்னு தெரியும். இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா மற்ற கோணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது M எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இதான் O இங்கே இருக்கிறது, இந்த O எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். M-உம் O-வும் கால்குலேட் பண்ணணும். இப்போ இது 128னா இது எவ்வளவு, these two are adjacent angles, sum should be equal to 180. அப்போ இது 128னா நம்மளுக்கு என்ன வேணும், 52 டிகிரின்னு இது ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். இது 52, இது 90னா இது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுவோன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி 180லேருந்து சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 90 + 52 142 கிடைச்சிருக்கு. 90 + 52 is 142. ஸோ 180 - 142 போடும்போது என்ன கிடைச்சிரும்னா M கிடைச்சிரும். அப்போ எம்மோட வேல்யூ என்ன வரும்னா, இப்போ இதில் வந்து 140னா 38 ஓகேங்களா. அப்போ இந்த கோணம் எவ்வளவு, 38. இப்போ எல்லாமே கிடைச்சிருச்சு நம்மளுக்கு. ஸோ திஸ் இஸ் 38, திஸ் இஸ் 52, திஸ் இஸ் 90 டிகிரி. இது எல்லாத்தையும் இந்த உள்ளே இருக்கிற மூணையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இதனுடைய சம் 90 வந்துருச்சு, இதுவும் 90 வந்துருச்சு, 180 டிகிரி. தட்ஸ் ஆல். ஓகே, அடுத்த முக்கோணம் பார்த்தீங்கன்னா முக்கோணம் ஒவ்வொன்றிலும் எக்ஸின் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். இது எக்ஸ்டீரியர் ஆங்கிள், இது ரெண்டும் இதுவும் இந்த ஏவும் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு இது கிடைக்கும். இப்போ இது 135னா இது எவ்வளோ வந்துடும், உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக இது நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்துட்டு இது வந்து 135ன்னு இருக்குது, இந்த கோணம் 135 டிகிரின்னு இருக்குது. அப்போ என்ன ஆயிரும்னா இந்த ரெண்டுமே இதுவும் இன்டீரியர் ஆப்போசிட். இது 135னா இது என்னவா இருக்கும், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 180 வரணும். ஸோ என்னென்ன ஆயிரும், 45 டிகிரின்னு வந்துடும் இல்லைங்களா. திஸ் டூ ஆர் 180ங்கிறதுனால இது 45 வந்துடும். 135 + 45, இது 45, இது 65னா இது என்னவா இருக்கும், இந்த மூணையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 180 கிடைக்கணும். ஸோ இது என்னன்னு கிடைச்சிருச்சு, 110 டிகிரி கிடைச்சிருச்சு. ஆட்டோமேட்டிக்காக இது என்னென்ன ஆயிரும், 70 டிகிரின்னு வந்துடும். இப்போ இந்த மூணு கோணம் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த எக்ஸும் 70யும் என்ன ஆகும், இந்த எக்ஸுங்கிறது என்னது, திஸ் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அப்போ 65 + 45 65 45 கிடைச்சிருக்கு. அப்போ என்ன வந்துடும், இது 110 டிகிரின்னு ஆயிரும் எக்ஸோட வேல்யூ. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க, ரெண்டையும் அட்ஜசன்ட் வந்து சம் 180ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ எக்ஸ் வேல்யூ இஸ் 110 டிகிரி. அடுத்த கொஸ்டின், இதில் அதே மாதிரி தான், இதே எக்ஸ்டீரியர் கான்செப்ட் தான் இங்கேயும் அப்ளை பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்குறாங்க, இது வந்துட்டு 8x + 7 3x - 8 120 டிகிரி. இப்போ இது வந்து 120 அப்படின்னா நம்மளுக்கு இது என்னவா இருக்கும், பக்கத்தில் இருக்கிற அட்ஜசன்ட் ஆங்கிள் இது 60 டிகிரி ஆயிடும். ஃபர்ஸ்ட் அதை எழுதிடலாம். அடுத்தது இப்போ இது 8x இப்போ இந்த ரெண்டும் வந்து ஆட் பண்ணனா இந்த கோணம், இந்த மூணையும் நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 180 டிகிரி கிடைக்கும் இல்லைங்களா. அப்போ நம்மளுக்கு தேவையானது இங்கே வந்து 8x + 7 இருக்குது. இது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படின்னா திஸ் இஸ் நத்திங் பட் சம் ஆஃப் இன்டீரியர் ஆப்போசிட். இது ரெண்டும் இன்டீரியர் ஆப்போசிட்டாக இருக்கும். இது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலாக எக்ஸ்டீரியர் ஆங்கிள் போது நம்மளுக்கு இது வந்து கம்ப்ளீட்டாக இது முடிய வந்திருக்கணும். இதுதான் வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிளாக இருக்கும் ஓகேங்களா. அப்போ நம்ம இங்கே என்ன அப்ளை பண்ணலாம்னா திஸ் இஸ் 3x - 8, திஸ் இஸ் 60 டிகிரி. இப்போ இந்த கோணம் இந்த மூணையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 120 டிகிரி வரணும் ஓகேங்களா. அல்லது எப்படி எழுதலாம்னா இந்த வெளிக்கோணம் சமம் உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு பார்க்கும்போது நம்ம இது 8x அதை பார்க்கும்போது இந்த ஏவையும் பியும் ஆட் பண்ணால் இதுக்கு சமம் 120க்கு சமம். ஆனால் அந்த ஏங்கிற இடத்துல எதுவுமே இல்லை.
அப்போ நம்ம என்ன அப்ளை பண்ணலாம்னா these two are vertically opposite angles. அப்போ இது என்ன ஆயிரும் 8x plus 7. இப்போ நம்ம போட முடியும் 120ங்கிறது இந்த கோணத்தையும் கூட்டும் போது கிடைக்கிறது 120. அப்படின்னா என்ன எழுதுவோம் 8x plus 7 plus 3x minus 8 is equal to 120 degree. இப்போ 8 plus 3 என்ன ஆயிரும் 11x plus 7 minus 8 இருக்கு. அப்போ என்ன கிடைச்சிரும் நம்மளுக்கு -1. ஓகேங்களா? -8 plus 7 is nothing but -1 is equal to 120 degree. இந்த -1 அந்த சைடு வருது, என்ன ஆயிரும் 121. அப்போ x is equal to 11 11s are 121. ஸோ என்னன்னு கிடைச்சிருச்சு 121 by 11 is 11 வந்துருச்சு. இப்போ x equal to 11 டிகிரிங்கிறது ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த இடத்துல எந்த ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஐடியா இருந்துச்சுன்னா எல்லாமே எந்த சம்னாலும் நம்ம போட்டுடலாம். இது அதே மாதிரி தான் எம்எல்என்ல இந்த 2 3 கொடுத்துருக்காங்க, 3ஐயும் ஆட் பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வேல்யூ இது பார்த்தோம்னா இதில் வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் இன்டீரியர் ஆப்போசிட்டுங்கிற கான்செப்ட் இங்கே யூஸ் பண்ணோம் இந்த எத்தனாவது கணக்குக்கு 13th சம்முக்கு. அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து அந்த பிக்சர் என்னன்னு போட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். அப்போ எல்எம்என்கிற ட்ரையாங்கிள் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஜஸ்ட் அந்த லீனியர் ஈக்குவேஷன் மட்டும் போட்டு காட்டிடுறேன் உங்களுக்கு. இப்போ முக்கோணம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்எம்என். ஓகேங்களா? ஏதோ ஒரு முக்கோணம் போட்டுடலாம். திஸ் இஸ் எல்எம்என். இதில் எதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். எம்என் ஆனது ஓ வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த பேஸை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல வரக்கூடிய பாயிண்ட் வந்து ஓ. இப்போ எம்எல்என் எப்போவுமே இந்த மிடில் வேல்யூவில் தான் நம்ம மார்க் பண்ணணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண வேண்டியது எல்லுங்கிற ஆங்கிள் எவ்வளோ வந்திருக்கு 100 minus x போட்டுட்டோம். அடுத்து m என்னன்னு கொடுத்துருக்காங்க 2x, m is 2x. அப்புறம் LNO அப்படிங்கிறது LNO, இந்த கோணம் வந்து 6x minus 5ன்னு இருக்கு. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க ஓகே 100 minus x 2x, இது வந்துட்டு 6x minus 5 எனில் எக்ஸின் மதிப்பை காண்கன்னு கேட்குறாங்க. எக்ஸோட வேல்யூ நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். முக்கோணம் MLMNல் கொடுத்தாச்சு, ஓவரை நீட்டிக்கப்பட்டு போட்டாச்சு, L போட்டுட்டோம், M எழுதிட்டோம், அடுத்தது என்ன எழுதியாச்சு. எக்ஸின் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு எதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண MN வரை ஓ நீட்டிக்கப்பட்டதும் இருக்குது. பட் நம்ம இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கான்செப்ட் வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணல. ஆக்சுவலாக இந்த வேல்யூ இது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வந்து we can use the exterior angle equal to sum of interior opposite வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம், இந்த 3ஐயும் ஆட் பண்ணி என்ன கால்குலேட் பண்ணிக்கலாம், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 100 minus x plus 2x plus 6x minus 5 equal to 180 டிகிரிங்கிறது போட்டுடலாம். அடுத்த கணக்கு பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள படத்திலிருந்து எக்ஸின் மதிப்பை காண்க. இப்போ இந்த இடத்துக்குள்ள கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னா வேற ஏதாவது க்ளூ இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் பிக்சர் மட்டும்தான் கொடுக்குறாங்க, வேற எந்த டெஃபினேஷனும் இல்லை, எந்த ஸ்பெசிஃபிகேஷனும் கிடையாது. அப்போ என்ன பண்ணலான்னு பாருங்க. இப்போ இந்த இடத்துல இந்த முக்கோணம் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த ஏபிஇங்கிற ட்ரையாங்கிளில் எக்ஸ் இருக்கு. அடுத்தது இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 and 60 டிகிரி இருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 14th சம்ம படத்தில் எக்ஸினுடைய மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் இந்த பிக்சரில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள், அதாவது நம்மளுக்கு வந்து ரெண்டு ஏபிஇங்கிற ட்ரையாங்கிள் இருக்குது, இந்த சைடு இடிசிங்கிற ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த வேல்யூ நம்மளுக்கு வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த முக்கோணம் இடிசி எடுத்துட்டோம் அப்படின்னா இது 60 இது 50னா இது என்னவா இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக 60 plus 50 110. ஸோ ரிமைனிங் வேல்யூ இஸ் 70 டிகிரி. ஓகேங்களா? இது 17 ஆயிரும். இது 70னா இது என்னவா இருக்கும் 70, பிகாஸ் தீஸ் டூ ஆர் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஓகே, இப்போ இது 65 இது 70னா இது என்னவா இருக்கும், இந்த 3ஐயும் ஆட் பண்ணால் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து 180 வரணும். ஸோ 70 plus 65 135. 135 அப்படின்னு பார்த்தோம்னா ரிமைண்டர் என்ன வரும் 180க்கு 45. ஓகேங்களா? இதை ஆட் பண்ணி பாருங்க. இது வந்து 110 plus 70 180 கிடைச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு தேவை எக்ஸுங்கிற வேல்யூ.
இப்போ இந்த ஏபிஇங்கிற முக்கோணத்துக்கு இந்த கோணம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போயிருக்கு. ஏஇயை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸுங்கிறது வெளிக்கோணம் எதுக்கு, ஏபிஇங்கிற முக்கோணத்துக்கு. அப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஆங்கிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டீரியர் சம் ஆஃப் இன்டீரியர் ஆப்போசிட். அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். அதாவது 65 + 45. இப்போ 65 + 45 நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிரும், 110 டிகிரி. அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தோம்னா இது வந்து 110 டிகிரிங்கிறது ஆன்சர் நம்மளுக்கு. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல வந்து இந்த கொடுத்துருக்கிற பிக்சரை யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து எக்ஸ் கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மூணுமே வந்து 6 சென்டிமீட்டர் இருக்கு. அதாவது சமபக்க முக்கோணம். நம்ம என்ன படிச்சிருக்கோம், சம பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமம். அப்போ இந்த பக்கத்துக்கு எதிரே உள்ள இந்த ஆங்கிள் சமம், அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் சமம். இந்த ரெண்டு எடுத்துட்டோம்னா இந்த ரெண்டு ஆங்கிள் சமம். அப்போ மூணுமே ஈக்குவல் ஆங்கிள்ஸாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இது மூணு ஈக்குவலுங்கும் போது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஃபார் அன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் த ஆங்கிள் சுட் பி 60 டிகிரின்னு படித்தோம். ஒவ்வொன்றுமே 60 டிகிரி. அப்போ இது எல்லாமே 60. இப்போ எக்ஸ் வேணும்னு பார்க்குறோம். இது வெளிக்கோணம் சமம் உள்ளெதிர்கோணங்களின் கூடுதல். அப்போ இந்த 60 + 60 என்னென்ன ஆயிரும், 120 டிகிரி. இப்போ எக்ஸோட வேல்யூ 120 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இந்த சம்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதை மட்டும் பார்த்துடலாம். இதில் ஒரு முக்கோணத்தில் 3 கோணங்கள் 2:3:4 என்ற விகிதத்தில் இருந்தால் அக்கோணங்கள் என்னன்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் இதை பார்த்ததையுமே நம்ம ரேஷியோ வச்சுமே இதை கால்குலேட் பண்ணிடலாம். இது எக்ஸ்னு வச்சுப்போம். 2x + 3x + 4x = 118 வரும். இல்லைன்னா இப்போ இதில் ஏதாவது பாசிபிள் இருக்கான்னு பாருங்கள். இப்போ இது பார்க்கும்போது 2 2s are 4. சப்போஸ் 20 டிகிரின்னு எடுத்துட்டோம்னாலும் செக் பண்ண முடியும் அக்கோணங்கள்னா. இப்போ நம்ம வந்து கால்குலேட் பண்ணியே போட்டுக்கலாம். என்ன ஆயிரும், இப்போ இதுவும் கூட பார்த்துடலாம். இதுக்கே வந்து கரெக்டாக தான் வரும். இந்த ரேஷியோ பார்க்கும்போது நம்மளுக்கு ஏதாவது நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக வருதுன்னு பார்க்கலாம். இப்போ 20ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ் 20னா 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8. இது கரெக்டாக வருது. இந்த ரேஷியோ ஈக்குவலாக இருக்குது. ஆட் பண்ணால் 180 வருதான்னு செக் பண்ணிக்கலாம். 100 + 80 180. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். மற்றது வந்து இல்லை, பார்த்தாலே தெரியுது. அது இது பார்த்தீங்கன்னா முக்கோணத்தின் ஒரு கோணம் 65 டிகிரி, இரு கோணங்களின் வித்தியாசம் 45 டிகிரி எனில் அவ்விரு கோணங்கள். இப்போ இதுதான் வந்து நம்ம இங்கே கேர்ஃபுல்லாக செக் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் 60 டிகிரின்னு வந்துருச்சு. அப்போ இதில் இருக்கிறதுல எதையும் சப்ட்ராக்ட் பண்ணால் 45 வருதோ அது ஓகே அப்படின்னு நம்ம டிக் பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் அப்படி இல்லை. இங்கே பாருங்கள், 85 - 40, இங்கே ஒரு 45 டிஃப்ரென்ஸ் வருது. இதை சப்ட்ராக்ட் பண்ணாலும் 70 - 25, இதுலேயும் வந்து ஒரு 45 தான் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே அப்படி தான் தந்திருக்காங்க. இதுவும் என்னதான் 45 தான், இதுவும் 45 தான். அப்போ எப்படி நம்ம வந்து எது கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணுன்னா அந்த 45 கூட இங்கே இருக்கிற நம்ம எதை சூஸ் பண்ணுறோமோ அதையும் சேர்த்து 3ஐயும் ஆட் பண்ணால் 180 டிகிரியான்னு வருதான்னு பார்க்கணும். அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆங்கிள்னா இது வந்து தேர்ட் ஆங்கிள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3ஐயும் ஆட் பண்ணால் 180 வருதான்னு செக் பண்ணிட்டோம்னா தென் த ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகேங்களா? நம்ம டிஃப்ரென்ஸை மட்டும் பார்க்கக்கூடாது. ஏன்னா எல்லாமே 45 டிகிரி டிஃப்ரென்ஸ் தான் தந்திருக்காங்க. அப்போ இந்த 1 2 3ன்னு எடுத்துட்டு 3ஐயும் ஆட் பண்ணால் 180 வருதான்னு பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா 80 + 35 என்ன வருது, 115 டிகிரி + 65 டிகிரி என்னென்ன ஆயிடுச்சு, 180 டிகிரின்னு வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 180 வராது. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏபிசிடி ஆகியவை இணையானவை எனில் பியின் மதிப்பு காண்கன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த பிக்சரை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா அதை வந்து எந்த ரெண்டும் பேரலாக இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ணணும். எது ரெண்டும் பேரல், ஏபி அண்ட் சிடி ஆர் பேரலல்னு கொடுக்குறாங்க. இப்போ ஏபியும் சிடியும் இப்போ தான் நம்ம படிச்சுட்டு வந்தோம். டிரான்ஸ்வர்சல்ங்கிற ஒரு கான்செப்ட் அப்ளை பண்ணிட்டு வந்தோம். அதை வந்து நம்ம இங்கே போட போகிறோம். சரிங்களா? இதில் வந்து ஏவோட வேல்யூ தெரிஞ்சாதான் நம்ம பியும் போட முடியும். இப்போ இது ரெண்டும் பேரலாக இருக்கும்போது எது ரெண்டும் பேரலல், இந்த சிடியும் ஏபியும் பேரலல், ஏபியும் சிடியும் பேரலலுங்கும் போது இந்த ஏடிங்கிறத நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்வர்சலாக ஃபர்ஸ்ட் அஸ்யூம் பண்ணிக்கலாம். இதை ரெண்டு மட்டும் நம்ம பார்க்குறோம். இப்போ இதுவும் மட்டும் பார்க்குறோம். இந்த ரெண்டு லைனை நம்ம மறந்துடலாம். இந்த ரெண்டு பேரலல் லைன்ஸ்க்கு ஏடி இஸ் அ டிரான்ஸ்வர்சல். டிரான்ஸ்வர்சலாக இருக்கும்போது இந்த ரெண்டு கோணங்களும் என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் வரக்கூடிய இந்த ஏவும் பியும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸாக இருக்கும். alternate interior. So what we will get, angle A is equal to angle B because என்னது ஒன்று விட்ட கோணங்கள் சமம், ஒன்று விட்ட உட்கோணங்கள் சமம்ங்கிறதுனால A equal to B ன்னு வந்துடும் நம்மளுக்கு.
சரிங்களா? இப்போ A ஈக்குவல் டு பின்னு வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இந்த முக்கோணம் எடுத்துக்கலாம். நம்ம இந்த முக்கோணம் கான்செப்டும் இங்கே அப்ளை பண்ணலாம். முக்கோணம் ஏபிடியில் என்ன வருதுன்னு பாருங்க. இந்த 3 கோணங்களின் கூடுதல் நம்மளுக்கு 180 டிகிரின்னு வரணும் இல்லைங்களா? அப்போ 180 டிகிரின்னு வரும்போது இது ரெண்டும் சேர்ந்தா எவ்வளவு வருது? 60 + 40 100 108 112 டிகிரி வந்திருக்கு. 112 டிகிரி ஏ வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 180 112 நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? 180 112 சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? 68 டிகிரின்னு கிடைக்கும். எவ்வளவு வருதுன்னா நம்மளுக்கு 180 - 112 68 வந்துருச்சு. இப்போ இந்த 68 போட்டு 3 ஆட் பண்ணா என்ன கிடைச்சிரு? 180 டிகிரி வந்துடும். அப்போ இது 68னா இதுவும் என்னவா தான் இருக்கும்? பியும் என்னவா தான் இருக்கும்? 68 டிகிரி அப்படிதான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பின்னு கேட்டிருக்காங்க. ஸோ விச் இஸ் நத்திங் பட் 68 டிகிரி. அந்த ஆப்ஷனும் நம்மளுக்கு இருக்கு. இப்போ ஏவும் பியும் ஈக்குவல்னு சொன்னோம். அப்புறம் இந்த 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரியை வச்சு ஏவோட வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொடுக்கப்பட்ட படத்தில் பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த பிக்சர்ல நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த XYZ மூணுமே எக்ஸ்டீரியர் ஆங்கிள். நம்ம ப்ராப்பர்ட்டி தான் அப்ளை பண்ண போறோம். எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு கொட்டு சம் ஆஃப் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். அப்போ பார்த்தோம்னா எக்ஸுங்கிறது என்னவா வந்திருக்கும்? ஆங்கிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதோட இன்டீரியர் ஆப்போசிட்னா B + C. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ இசட் எடுத்துட்டோம் அப்படின்னா இசட்டுக்கு இன்டீரியர் ஆப்போசிட் A + B சம் ஆஃப் இன்டீரியர் ஆப்போசிட். அதே மாதிரி ஆங்கிள் ஒய்க்கு சம் ஆஃப் இன்டீரியர் ஆப்போசிட்னா A + C. அப்போ இதில் பார்க்கும்போது ஒவ்வொன்றுமே இது மூணையும் இப்போ ஆட் பண்ணுறோம். X + Y + Z தான் கேட்குறாங்க. இப்போ X + Y + Z என்ன வரும்? A 2 டைம்ஸ் வந்திருக்கு, B 2 டைம்ஸ், C 2 டைம்ஸ். ஸோ 2 ஆஃப் A + B + C. ஸோ காமனாக நம்ம 2 வெளியே எடுத்துட்டோம்னா 2 டைம்ஸ் A + B + Cங்கிறது ஆன்சராக கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஒரு முக்கோணத்தில் ஒரு வெளிக்கோணம் 70 டிகிரி மற்றும் அதன் உள்ளெதிர் கோணங்கள் சமம் எனில் அக்கோணத்தின் அளவானது அப்படின்னு கேட்குறாங்க. வெளிக்கோணம் சமம் உள்ளெதிர் கோணங்களின் கூடுதல் நம்மளுக்கு தெரியும். அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு வெளிக்கோணம் 70 டிகிரி, அந்த ரெண்டுமே வந்து ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்து 70 வரணும். அந்த ரெண்டுமே வந்து சமங்கும் போது அதோட வேல்யூ வந்து X + X எடுத்துக்கலாம். அப்போ X + X is 2X. 2X 70 அப்படின்னா X should be 35 டிகிரி. 35 + 35 என்னென்ன ஆயிரும்? நம்மளுக்கு 70 டிகிரின்னு கிடைச்சிடும். இந்த கொஸ்டின் பாருங்க. முக்கோணம் ஏபிசியில் AB = AC. ஏபியும் ஏசியும் சமம். அப்போ சம பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமம்னு தெரியும். நம்மளுக்கு கேட்கறது வந்து எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸுங்கிறது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஃபார் திஸ் ஏபிசி ட்ரையாங்கிள். ஓகேங்களா? அப்போ இது ரெண்டும் இப்போ இந்த 2 பக்கங்கள் சமம் போது பியும் சியும் சமம். நம்மளுக்கு ஏற்கனவே 80 வந்துருச்சு. இந்த ரெண்டும் சமம் பார்த்தோம். நம்மளுக்கு டோட்டல் வந்து 180 வரணும். ஏற்கனவே 80 இருக்கு. ஸோ தீஸ் டூ சுட் பி 50 டிகிரி. 50 + 50 100, 100 + 80 180. அப்போ எக்ஸ் என் வேணும்னா என்ன பண்ணணும்? இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும். 80 + 50 அப்போ என்ன ஆயிரும்? 130 டிகிரி. எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு இன்டீரியர் ஆப்போசிட் அப்ளை பண்ணியிருக்கோங்க. லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு முக்கோணத்தில் ஒரு வெளிக்கோணம் 115 டிகிரி, ஒரு உள்ளெதிர் கோணம் 35 டிகிரி எனில் முக்கோணத்தின் மற்ற 2 கோணங்கள் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் முக்கோணம் அப்படின்னா இந்த ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 115 டிகிரின்னு இருக்குது. அதில் ஒரு உள்ளெதிர் கோணம் அதாவது இந்த கோணம் 35ன்னு வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா மற்ற 2 கோணங்கள்னா இதுவும் இந்த கோணம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ரெண்டும் என்னவா இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து ஏ வச்சுக்கலாம், பி சி டின்னு இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு இது 115னா இந்த கோணம் என்னவா இருக்கும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 180ன்னு தெரியும் நம்மளுக்கு. அப்போ இது என்னவா இருக்கும்? 65 டிகிரி. ஆங்கிள் சி என்னவா இருக்கும்? 65 டிகிரின்னு ஆயிரும். 115 + 65 170 + 180 ஆயிடுச்சு. அடுத்தது இது 65னா இப்போ இது 65 35ன்னு கிடைச்சிருச்சுன்னா இது என்னவா இருக்கும் நம்மளுக்கு? இல்லைனா இப்படியே நம்ம போடலாம். 115 = 35 + இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 115 டிகிரி கிடைக்கணும். அப்போ 115லேருந்து 35 சப்ட்ராக்ட் பண்ணலாம். 115 - 35 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா 80 டிகிரி. ஓகேங்களா? அப்போ அந்த கோணங்களுடைய அளவுகள் என்ன கிடைச்சிருக்கு? ஒன்று வந்து 65, இனி ஒன்று 80.
இப்போ எது வரும் பாருங்கள், 65 and 80 degree. That's all. So this is the right answer, second one. ஸோ இது முடிய கிளாஸ் வந்து நம்மளுக்கு இந்த செகண்ட் டேர்மில் வரக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு கான்செப்ட், அதாவது 4.3 செக்ஷன் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். இனி அடுத்த கிளாஸில் காங்க்ருவன்சி ஆஃப் ட்ரையாங்கிள், சர்வசம முக்கோணங்களை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.